ஹரே கிருஷ்ணா. மீண்டும் இஸ்கான் சேலம் சார்பில் இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கக்கூடிய எல்லா பக்தர்களையும் மிகவும் அன்போடு வரவேற்கிறோம். இன்னைக்கு நம்ம ஸ்ரீமத் பாகவத்தினுடைய மிகவும் முக்கியமான இன்னொரு ஒரு அற்புதமான லீலையை நம்ம விவாதிக்க இருக்கோம். துருவ சரித்திரம், துருவ மகாராஜருடைய மிகவும் அற்புதமான லீலைகளுடைய அந்த பகுதியை நம்ம அடுத்த சில வாரங்களுக்கு நம்ம அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ எனக்கு மிக்க சந்தோஷம் உங்கள் எல்லாரோடையும் இந்த பாகவதத்தினுடைய கதையை பகிர்ந்துக்கிறதுல. ஸோ நம்ம தொடர்ந்து ஸ்ரீல பிரபுபாருடைய பொருளுரைகள், அப்புறம் மற்ற பூர்வீக ஆச்சாரர்களுடைய பொருளுரைகளை நம்ம இந்த வரக்கூடிய வாரங்களில் பார்க்கலாம். ஸோ நான் முன்னாடியே உங்களுக்கு சொன்ன மாதிரி கவனத்தோடு நீங்கள் ஸ்ரீமத் பாகவதம் புஸ்தகத்தை நம்ம வகுப்பு நடக்கும்பொழுது நீங்கள் பார்க்கலாம். உங்களுக்கு பின்பற்றுவதற்கு மிகவும் எளிமையாக இருக்கும். ஸோ அது என்னுடைய பணிவான கோரிக்கை. ஸோ நம்ம இப்போ நிகழ்ச்சியை தொடங்கலாம். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. நம ஓம் விஷ்ணுபாதாய கிருஷ்ண பிரேஷ்டாய பூதலே ஸ்ரீமதே பக்தி விகாச சுவாமின் நிதி நாமினே. नम ओं विष्णुपादाय कृष्ण प्रेष्ठाय भूतले श्रीमते भक्ति वेदांत स्वामिन्निति नामिने. नमस्ते सारस्वते देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्य देशतारिणे. जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्त वृंद. हरे कृष्ण 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 हरे हरे, ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஹரே கிருஷ்ணா. மீண்டும் உங்க எல்லாரையும் வரவேற்கிறோம் இந்த நிகழ்ச்சிக்கு. ஒரு பணிவான கோரிக்கை. இப்போ இன்னைக்கு யாராவது நிகழ்ச்சிக்கு முதல் தடவை வந்திருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு நினைவுபடுத்துறோம். இந்த நிகழ்ச்சியினுடைய முடிவில் நம்ம சில நேரத்தை ஒதுக்குவோம் கேள்வி பதிலுக்கு. அப்போ நீங்கள் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள், கேள்விகள் இல்லை ஏதாவது விமர்சனங்கள் இருந்தால் நீங்கள் அதை நீங்கள் பகிர்ந்துக்கலாம். ஸோ அது வரைக்கும் உங்களுடைய ஃபோனை நீங்கள் மியூட்டில் வச்சிருக்கிற மாதிரி பணியோடு கேட்டுக்கிறோம். ஸோ நம்ம தொடர்ந்து ஸ்ரீமத் பாகவத்தினுடைய ஸ்லோகங்களை நம்ம பார்க்கலாம். ஹரே கிருஷ்ணா. இப்போ நம்ம ஸ்ரீமத் பாகவதத்தினுடைய 4வது ஸ்கந்தம் 8வது அத்தியாயம், அந்த அத்தியாயத்திலேருந்து நம்ம சில முக்கியமான ஸ்லோகங்களை நம்ம பார்க்க போகிறோம். துருவ சரித்திரத்தினுடைய ஆரம்பம் அங்கதான் நடைபெற இருக்கு. ஸோ அதுலேருந்து நம்ம சில விஷயங்களை விவாதிக்க இருக்கும். ஹரே கிருஷ்ணா. இப்போ மைத்ரேய ரிஷி விதுரர்கிட்ட பல அற்புதமான சம்பவங்கள், எல்லா லீலைகளை பத்தி அவர் வர்ணிச்சுட்டு இருக்கார். இதற்கு முன்னாடி மனுவனுடைய பெண்கள், அவருடைய மகளுடைய சம்பவங்களை பத்தி விளக்கினர். ஸோ தக்ஷ யஜ்யம்லாம் நடைபெற்றது. அதற்கு பிறகுதான் இந்த மனுவனுடைய மகன்களுடைய சந்ததியை பற்றி விவாதிக்கிறார். அதுல ஸ்வயம்புவ மனுவனுடைய புத்திரனான உத்தானபாதன், பிரியவிரதன் அப்படின்னு 2 பேர் இருந்தாங்க. ஸோ சாஸ்திரத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, இவங்க 2 பேருமே பகவானுடைய விரிவாக்கத்தினுடைய ஒரு விரிவாக்கம்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ அவங்களுடைய சரித்திரம், அவங்களுடைய வம்சாவளியை பத்தி நம்ம இப்ப பார்க்க போறோம். அப்போ ஸ்வயம்புவ மனுக்கு அவருடைய மனைவி சதரூபா. சதரூபாக்கு 2 மகன்கள் இருந்தாங்க. அவங்க 2 பேருக்கு பிறந்த 2 குழந்தைகள், உத்தானபாதா, பிரியவிரதா. பிரியவிரதரை பத்தின சம்பவங்களை மைத்ரேய ரிஷி பின்னாடி பேசுறதுக்கு இருக்கார். இப்போ உத்தானபாதருடைய வாழ்க்கை வரலாறு, அவருடைய மகனான உத்தமன், அப்புறம் துருவன், அவங்களுடைய சரித்திரத்தை பத்தி இப்ப நம்ம கேட்கறதுக்கு இருக்கோம். ஸோ அந்த உத்தானபாதர், இப்ப நம்ம ஸ்லோகம் அத்தியாயம் 8, 4வது ஸ்கந்தம் அத்தியாயம் 8 ஸ்லோகம் 7 நம்ம பார்க்க போறோம். ஸோ அப்போ அந்த உத்தானபாதா அப்படிங்கிற ராஜாக்கு 2 மனைவிகள் இருந்தாங்க. சுநீதி, சுருச்சி அப்படின்னு 2 மனைவிகள். அந்த சுருச்சி அப்படின்ற ராணி, அவனுடைய மனைவி, அவருக்கு மிகவும் பிரியமானவராக இருந்தாங்க. அப்போ அதனால என்ன ஆச்சு அப்படின்னா, சுநீதிக்கு ஒரு மகன்,
துருவன். சுருச்சிக்கு ஒரு மகன் உத்தமன் அப்படின்னு. ஆனாலும் உத்தான பாதருக்கு பிரியம் வந்து சுருச்சி பக்கம் இருந்தது. அது என்னன்றதை நம்ம பார்க்கலாம். ஸ்லோகம் 8, அத்தியாயம் 8, ஸ்லோகம் 8. நான் ஸ்கந்தம் நான் சொல்லலை, அதனால அத்தியாயம் 8 ஸ்லோகம் 8 உடனே ஞாபகம் வச்சுக்கோங்க. 4வது ஸ்கந்தம் 8வது அத்தியாயம் 8வது ஸ்லோகம். ஓகே. ஜாயே உத்தான பாதஸ்ய சுனீதி சுருச்சிஸ்தயோ சுருச்சி பிரேயசி பத்யூர் நேதராயத் சுதோ த்ருவஹ. ஜாயே 2 மனைவிகள், உத்தான பாதஸ்ய உத்தான பாதருக்கு 2 மனைவிகள் இருந்தாங்க. சுனிதி சுருச்சி ஸ்தயோ இவங்க 2 பேரும் என்னுடைய மனைவிகள். சுருச்சி பிரேயசி பத்யூர். சுருச்சி பிரேயசி மிகவும் பிரியமானவர்கள். மிகவும் பிரியமானவர்கள் யார்? உத்தான பாதருக்கு சுருச்சி. நேத்தராயத் சுதோ த்ருவஹ. இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, ந இதராக, அவர் இன்னொரு பையன் இருக்கானே துருவன், அவன் பிரியமானவன் இல்ல அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ எடுத்த உடனே இந்த விஷயம் ரொம்ப தெள்ள தெளிவாக இங்க விளக்கப்படுறது. யார் வந்து பிரியமானவன், யார் பிரியமானவன் இல்லை அப்படின்றது இங்க வர்ணிக்கப்படுறது. இங்க பிரபுபாத இந்த ஸ்லோகத்தினுடைய பொருளுரையில இந்த இந்த துருவ லீலையில வந்து நம்ம என்ன கேட்க போறோம், துருவ லீலை மூலமா நம்ம என்ன பாடங்களை கற்றுக்கொள்ள போறோம் அப்படின்றது ரொம்ப அழகா சுருக்கமா இந்த இந்த பொருளுரையில பிரபுபாத சொல்றார். பிரபுபாத சொல்றார், பண்ணக்கூடிய விரதங்களாக இருக்கட்டும், தபஸ்யாவாக இருக்கட்டும், அந்த தபஸ்யா விரதங்கள் மூலமாக ஒருத்தர் வாழ்க்கையில பௌதீக பலன்கள்லேருந்து தன்னை விடுவித்து கொண்டு பக்தி தொண்டின் மூலமாக கடும் தவங்களையும் விரதங்களையும் கடைபிடித்து பகவானை திருப்திப்படுத்தலாம் அப்படின்ற ஒரு பாடத்தை நம்ம கத்துக்கலாம் அப்படின்றது ரொம்ப அழகா சொல்ற பிரபுபாதரிங்க. அப்போ இப்போ நம்ம பண்ணக்கூடிய தபஸ்யாவாக இருக்கட்டும், நம்ம பண்ணக்கூடிய ஆராதனையாக இருக்கட்டும், இது எல்லாமே பகவான் கிருஷ்ணரை திருப்திப்படுத்துவதற்காக இருக்கணும். இல்ல அப்படிப்பட்ட தபஸ்யாவனாலையும் சரி, அப்படிப்பட்ட விரதங்கள்னாலையும் சரி எந்த விதமான பலனும் கிடையாது அப்படின்ற கருத்து இந்த துருவ சரித்திரத்தின் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். அது ரொம்ப அழகாக சாஸ்திரத்துல வர்ணிக்கப்பட்டிருக்கு. ஆராதிதோ யதி ஹரிஸ் தபசா ததக்கிம் ந ஆராதிதோ யதி ஹரிஸ் தபசா ததக்கிம் அந்தர்பஹிர் யதி ஹரிஸ் தபசா ததக்கிம் நாந்தர்பஹிர் யதி ஹரிஸ் தபசா ததக்கிம் ஆராதித்தோ யதி ஹரிஸ் தபசா ததக்கிம். ஆராதித்தோ, நீ வந்து பகவான், இப்போ வந்து பகவான் ஹரியை யாராவது ஒருத்தர் வழிபடுறாங்க அப்படின்னா, அவரை பூஜிக்கிறாங்க அப்படின்னா, அப்போ தேவையில்லாத மற்ற விரதங்களாக இருக்கட்டும், மற்ற தபஸ்யா பண்றதுக்கு அவசியம் என்ன அப்படின்னு இந்த நாரத பஞ்சராத்திரத்தில் இந்த ஸ்லோகம் மேற்கோள் காமிக்கிறது. கடும் தவங்களை புரியணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா ஆராதனை மூலமாக ஹரியை திருப்திப்படுத்திட்ட, அப்ப எதற்கு கடுமையான தபஸ்யால் ஈடுபடுற, அது அவசியம் இல்லை. அதே சமயத்துல ந ஆராதித்தோ யதி ஹரிஸ் தபசா ததக்கிம். இப்போ உன்னுடைய ஆராதனை மூலமா பகவானை திருப்தி படுத்தல அப்படின்னா அந்த தபஸ்யாவாக இருக்கட்டும், அந்த கடும் தவங்களாக இருக்கட்டும், அது ஒரு பிரயோஜனமற்றதாக போயிடுது அப்படிங்கிறது. அதே மாதிரி இன்னொரு அந்த ஸ்லோகத்தினுடைய இன்னொரு பக்கத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, அந்தர் பகிர் யதி ஹரிஸ் தபசா ததக்கிம். பகவான் ஹரி உள்ளேயும் இருக்கார், வெளியிலயும் இருக்கார். உன்னுடைய தபஸ்யா மூலமா இதை நீ அறியல அப்படின்னா அப்படிப்பட்ட தபஸ்யானால என்ன பிரயோஜனம் அப்படின்னு இந்த ஸ்லோகத்துல சொல்லப்பட்டிருக்கு. ஸோ அதனால ரொம்ப அழகான கருத்தை நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஸோ நம்ம வாழ்க்கையில நம்ம எடுக்கக்கூடிய சிரமங்கள், தபஸ்யா இருக்கட்டும், விரதங்களாக இருக்கட்டும், எல்லாமே எதற்கோசரம்? பகவான் ஹரியை திருப்திப்படுத்துவதற்கோசரம் அப்படின்ற முக்கியமான கருத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ பிரபுபாத் சொல்றார் அடுத்தது, இந்த துருவ மகாராஜனுடைய உன்னதமான செயல்கள், அந்த செயல்களை கேட்பதின் மூலமாக பகவான் மேல தன்னிச்சையாக நம்மளுக்கு நம்பிக்கை அதிகரிக்கப்படும் அப்படிங்கிறார் பிரபுபாதர். ஏன்னா சிறுவனாக இருந்த துருவன் என்ன நடக்க போறது அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். அவன் எப்படி பகவான் மேல அந்த அளவுக்கு நம்பிக்கையை கொண்டு தவங்களை புரிந்து பகவானை திருப்திப்படுத்தி பக்தி தொண்டுல ஈடுபட்டான் அப்படின்றத நம்ம கேட்டோம் அப்படின்னா, நம்மளும் அப்படிப்பட்ட ஒரு சிரவணத்தின் மூலமாக
நம்பிக்கை வளர்ந்து அது பலப்படுத்தப்பட்டு உன்னத தளத்திற்கு உயர்வு பெறுவோம் அப்படின்னு பிரபுபாதர் விளக்குறாரு. சோ அதனால இந்த துருவ சரித்திரத்தை கேட்பதின் மூலமாக நம்மளுக்கு என்ன ஏற்படுறது? இந்த பக்தி பாவம், பக்தி தொண்டு புரியணும்ன்ற பாவம் நம்ம ஹிருதயத்துல எழுச்சி பெறுறது. இந்த ஸ்ரவணத்தினுடைய இலக்கு அதுதான். ஸ்ரவணத்தினுடைய இலக்கு என்ன? இந்த ஸ்ரவணம் செய்யறதின் மூலமாக பகவானுடைய நாம ரூப குணநிலைகளை நம்ம கீர்த்தனம் செய்வோம். அவருடைய அந்த கீர்த்தனத்துல ரொம்ப கவனத்தோட ஈடுபடும். அதனுடைய விளைவு என்ன? பகவத் ஸ்மரணம், கிருஷ்ணருடைய ஸ்மரணம். இதுதான் வாழ்க்கையினுடைய இலக்காக இருக்கணும். பக்தி தொண்டு புரிவதன் மூலமாக பகவானை நம்ம ஸ்மரிக்கிறது. அதுதானே ஆண்டாளும் திருப்பாவையில சொல்றாங்க, வாயினால் பாடி மனதினால் சிந்தித்து போய பிழையும் பூதருவான் நின்றெழுவும் தீனில் சுட்டேரும் செப்பேலோர் எம்பாவாய் அப்படிங்கிறாங்க. ரொம்ப அழகா சொல்றாங்க. நம்ம வாயினால பாடி பகவானுடைய திருநாமத்தை நம்மளுடைய சம்பந்த ஞானம், பகவானுக்கும் நம்மளுக்கு இருக்கக்கூடிய உறவு என்னன்றதை நம்ம புரிஞ்சுட்டோம் அப்படின்னா, அப்ப என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நான் பகவானுடைய நித்தியமான தாசன், அவருக்கு கைங்கரியம் பண்றதே என்னோட வாழ்க்கையினுடைய குறிக்கோள், அவரே என்னை பராமரிக்கக்கூடியவர், அவரை சார்ந்துதான் நான் வாழ்க்கையை நடத்துகிறேன், எனக்கு அவரை திருப்திப்படுத்துவதை தவிர வேற எந்த விதமான நோக்கமும் இல்லை அப்படின்றத ஒருத்தன் புரிஞ்சுட்டான் அப்படின்னா, அப்போ அவருடைய நாமம், ரூபம், குணங்கள், லீலைகளை எப்பயுமே அவன் கீர்த்தனம் பண்ணிட்டு இருப்பான். அந்த கீர்த்தனத்தின் மூலமாக என்ன ஆகுது? நம்ம பகவானை ஸ்மரிக்கிறோம். ஸ்மரிக்கிறோம்னா என்ன? பகவானுடைய சிந்தனையிலே எப்பயுமே இருக்கணும். பகவானுடைய சிந்தனையில இருக்கும்பொழுது அறியாமைக்கு அங்க இடம் இல்லை, இருளுக்கு இடம் இல்லை. சோ கிருஷ்ண சூரிய சம மாயா மாயா அந்தகார் யஹான் கிருஷ்ண தாயா நாஹி மாயை அதிகார். என்ன சொல்லப்பட்டிருக்கு? கிருஷ்ணர் எங்க இருக்காரோ, சூரியன் எங்க இருக்கோ அங்க இருளுக்கு இடம் இல்லை. அதே மாதிரி பகவான் கிருஷ்ணனுடைய நாம ரூப குணம் லீலைகள் எங்க வர்ணிக்கப்படுறதோ அங்க அறியாமைக்கு இடம் இல்லை அப்படின்றது கருத்து. இப்ப ஸ்லோகம் 9 8வது அத்தியாயத்துல 9வது ஸ்லோகத்தை நம்ம போறோம். அப்ப இது மாதிரி இருக்கும்பொழுது ஒரு நாள் என்ன ஆகுது? உத்தான பாதனுடைய மடியில, நம்ம எல்லா குழந்தைகள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா எப்பயுமே அப்பாவோட மடியில உட்காந்துக்கிறதுனா எல்லாருக்குமே பிடிக்கும். நீங்க நிறைய இதை பார்க்கலாம். சின்ன பசங்க ஒரு 4 வயசு 5 வயசு பசங்க பாத்தீங்கன்னா என்ன நிறைய விளையாடிட்டு இருப்பாங்க, எல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க. திடீர்னு அப்பாவோட மடியில உட்காருவாங்க. ஏன்னா அதுல அந்த ஒரு வாத்சல்ய பாவம் ஒண்ணு இருக்கு. அந்த மடியில உட்காருறது, அப்பாவோட கொஞ்சறது, அந்த அப்பா குழந்தைய கொஞ்சறதுன்றது இருக்கு. அப்போ அதே மாதிரி என்ன ஆகுது? துருவ மகாராஜ் ஒரு நாள் என்ன பண்றாரு? அவருடைய அப்பாவனுடைய மடியில உட்காரணும்னு ரொம்ப ஆசைப்படுறாரு. ஆசைப்படும் பொழுது என்ன ஆகுது? ரொம்ப ஆசையோட ஓடி வர்றார். ஓடி மடியில உட்கார வர்றார். ஏற்கனவே அவருடைய மடியில உத்தமன் அப்படின்ற இன்னொரு பையனும் உட்கார்ந்துட்டு இருக்கான். சோ அப்ப என்ன ஆகுது? இந்த ரொம்ப வேகமா ஓடி வர்றதை பார்த்த உடனே துருவ மகாராஜ் அவ அப்பாவோட மடியில ஏறி உட்காரத்துக்கு முயற்சி பண்றாரு. ஸ்லோகம் 10. அப்ப என்ன ஆகுது? சுருச்சி இன்னொரு அந்த மனைவி பொறாமையின் காரணத்தினால, துருவன் மேல கொண்ட பொறாமையின் காரணத்தினால என்ன பண்றார்? ரொம்ப கடுமையான சில வார்த்தைகளை பேச தொடங்குறார். என்ன அந்த கடுமையான வார்த்தைகள் அப்படின்றது அடுத்த ஸ்லோகத்துல பேசப்படுறது. இந்த ஸ்லோகத்தினுடைய பொருளுரையிலே பிரபுபாதர் ரொம்ப அழகா ஒரு கருத்தை விளக்குறார். பிரபுபாதர் என்ன சொல்றாரு அப்படின்னா, பிரபுபாதர் சொல்றாரு, உத்தான பாதனுக்கு சுருச்சி மேல பற்று அதிகம். அதான் நம்ம சொல்லுவாங்க இல்லையா, ஒரு கண் வெண்ணெய் இன்னொரு கண் சுண்ணாம்பு அப்படின்பாங்க. அந்த மாதிரி என்ன அப்படின்னா, அவர் 2 பேருமே குழந்தைகள், 2 பேருமே சின்ன பசங்க, 2 பேருக்குமே என்ன தெரியும்? ஒன்றும் தெரியாது. அப்போ அந்த உண்மையா ஒரு சரியான சமநோக்கோடு இருக்கக்கூடிய அப்பா என்ன பண்ணணும் அப்படின்னா, 2 குழந்தைகளையும் அப்பா பாராட்ட தெரிஞ்சுக்கணும், தட்டி கொடுக்க தெரியணும். ஆனா அந்த ஒரு குழந்தைய நிராகரிச்சு இன்னொரு குழந்தைய ஊக்குவிக்கப்பட்டாங்க அப்படின்னா அது சரி கிடையாது. சோ அப்போ இங்க பிரபுபாத பொருளுரையில சொல்றார், ஒரு பெண்ணினுடைய இயற்கை குணம் எப்ப அந்த பெண்ணுக்கு சரியான ஒரு பயிற்சி இல்லையோ, இயற்கையாகவே பெண்களுக்கு அவ ஒரு சூழ்நிலையை அவங்க பக்கம் சாதகமா ஆக்கிக்கிறதுக்கான குணம் இருக்கு அப்படின்றத பிரபுபாதர் பொருளுரையில சொல்றார். சோ அப்ப இங்க பிரபுபாதர் சொல்றார், சுயம்புவ மனு போன்ற ரொம்ப உயர்ந்த அந்த குடும்பத்துல கூட பார்க்கலாம் இங்க சுருச்சி எப்படி நடந்துட்டாங்க அப்படின்றத பார்க்கலாம். அப்போ பெண்களுடைய இயற்கை குணம் அந்த மாதிரி இருக்கு அப்படின்றத ஒருத்தர் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்ற ஒரு கருத்தை சொல்றாரு. ஸோ அதனால எப்ப நம்மளால சமநோக்கோட பார்க்க முடியும் அப்படின்னா, அதற்கு நிறைய சிரவணம் செஞ்சிருக்கணும். ஏன்னா நம்ம எல்லாரும் ஒருத்தருக்கு ஒரு இயற்கை ஸ்வபாவம் இருக்கு. அந்த இயற்கை ஸ்வபாவம் நம்மளை தாக்கிண்டே இருக்கும். அதாவது நம்ம சொல்லுவோம் இல்லையா,
காக்கைக்கு தன் குஞ்சு பொன் குஞ்சு. இது மாதிரி சில சமயம் பார்க்கலாம். எப்படிப்பட்ட என்னோட பையன் அவன் தப்பே செய்ய மாட்டான் அப்படின்பாங்க. கண்ணு முன்னாடி அவள் தப்பு பண்ணிருப்பான். இல்ல, என் பையனா அது இருக்காது, வேற பையனா இருக்கணும். என் பையன் அது மாதிரி பண்ண மாட்டான், என் பொண்ணு அது மாதிரி பண்ண மாட்டான். ஏன்னா இது வந்து என்ன அப்படின்னா, இதான் வந்து அந்த பாசம். பாசம் என்ன பண்றது, கண்ணை மறைச்சிடுறது இல்லையா? சோ அதனால நிறைய தடவை நம்ம பார்க்கலாம், சரியான பயிற்சி இல்லாதவங்க, ஆன்மீக பயிற்சி சரியா இல்லாதவங்க, அவங்களுக்கு சமநோக்கோட பார்க்க தெரியாது. பொறாமை, பேராசைனால நான், எனது, என்னுடையது அப்படின்னு பார்ப்பாங்க. அது மட்டும் இல்ல, இது என்னுடைய குழந்தை, இவனுக்கு பிரதானம், முதல் பிரதானம் அப்படின்ற மாதிரி நிறைய எண்ணங்கள் வளர்த்துக்கிறது சாதாரணமான ஒரு விஷயம் இந்த உலகத்துல நம்ம பார்க்கறது உண்டு. அதுதான் இந்த சம்பவத்திலையும் பார்க்கிறோம். இப்போ 12வது ஸ்லோகத்துக்கு நம்ம போறோம். 12வது ஸ்லோகத்துல என்ன அந்த கடுமையான வார்த்தையை சுனிதி பேசினாங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம். அப்போ சுனிதி சொல்ற, நீ என்னுடைய கர்ப்பத்திலேருந்து பிறக்கலடா, நீ வந்து இன்னொரு பெண்ணுடைய கர்ப்பத்திலேருந்து நீ பிறந்திருக்க, அதனால உனக்கு உங்க அப்பாவனுடைய அப்பா மேல ஏறி உட்காரத்துக்கான தகுதி உனக்கு இல்ல. இந்த ஆசையை பூர்த்தி செய்யறதுன்றது உனக்கு சாத்தியமே கிடையாது. நீ வந்து தேவையில்லாம ஒரு முயற்சி ஈடுபட்டு இருக்க அப்படின்னு சொல்லி துருவனை பார்த்து ரொம்ப கடுமையான வார்த்தையை உபயோகப்படுத்துறோம். சோ அதனால நீ இந்த மாதிரியான முயற்சியில ஈடுபட்ட அப்படின்னா அது ஒரு தோல்விதான் நீ சந்திப்ப. ஏன்னா என்னுடைய கர்ப்பத்துல நீ பிறக்கல அப்படின்ற கடுமையான வார்த்தையை சுனிதி இங்க உபயோகப்படுத்துறா. சோ பிரபுபாதர் சொல்றார், துருவ மகாராஜுக்கு இந்த பாகுபாடு பத்தி அவருக்கு தெரியல. ஏன்னா அப்பா இயற்கையா அப்பா மேல பாசம் இருக்கு துருவனுக்கு. ஆனா துருவனுக்கு வந்து முதல்ல புரியல, ஏன் அப்பாவோட மடியில உட்காரக்கூடாது அம்மா சொல்றாங்க அப்படின்னு துருவன் புரியல. பிரபுபாதர் இந்த கருத்தை சொல்றாரு. சுருச்சி ஆனா ரொம்ப தெளிவாக இந்த பாகுபடுத்தி காமிக்கிறாங்க. நீ என்னுடைய கர்ப்பத்துல பிறக்கல, நீ அந்த பெண்ணுடைய கர்ப்பத்துல பிறந்திருக்க, உனக்கு தகுதி இல்ல, உனக்கு அந்த தகுதி கிடையாது அப்படின்னு சொல்லி பாகுபடுத்தி உடல் தளத்துல பாகுபடுத்தி பார்க்கிறாங்க. இது வந்து என்ன அப்படின்னா, எப்போ ஒருத்தர் தற்பெருமை கொண்டிருக்காங்களோ அப்போ அவங்க என்ன நினைச்சுப்பாங்க, நான் தான் உயர்ந்தவன், நான் தான் பலசாலி, நான் தான் சிறந்தவன், என்னை விட உயர்ந்தவன் யாரும் கிடையாது அப்படின்ற தவறான எண்ணம், தற்பெருமை. கிருஷ்ணர் கீதையில சொல்றாரு இல்லையா, தம்போ தர்ப்போ அபிமானஸ்ச. தம்பம்ன்றது அது முதல்ல யாருடைய குணம்? அது தேவர்களுடைய குணமா அசுரர்களுடைய குணமா? அசுர குணம். தற்பெருமை நம்ம கொண்டோம் அப்படின்னா அது அசுர குணம். அந்த தற்பெருமை நம்மளுடைய வீழ்ச்சிக்கு காரணமாகும். ஆங்கிலத்துல ஒரு பழமொழி இருக்கு, pride comes before fall. அதாவது என்னன்னா, நம்ம வீழ்ச்சி அடையறதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய நிலை என்ன? தற்பெருமை. நான் தான் சிறந்தவன், நான் தான் உயர்ந்தவன், நான் இல்லாம எதுவும் நடக்காது அப்படின்னு நினைச்சுக்கிறது முட்டாள்தனம். அதுதான் நம்ம பார்க்கிறோம், அதான் நடக்கிறது. இப்போ இந்த கடுமையான வார்த்தைகளை உபயோகப்படுத்திட்டு சுனிதி இன்னும் கடுமையான சில வார்த்தைகளை சொல்றா. சுனிதி என்ன சொல்றா அப்படின்றத பார்க்கலாம். ஸ்லோகம் 13, அத்தியாயம் 8, ஸ்கந்தம் 4. தபசாராத்ய புருஷம் தஸ்யைவானுக்ரஹேண மே கர்ப்பே த்வம் சாதயாத்மானம் யத் இச்சசி நிருபாசனம். சொல்றா, தபசா ஆராத்ய புருஷம், நீ தபஸ்யால ஈடுபடணும். நீ ஆராத்தியம், நீ யாரை திருப்திப்படுத்த முயற்சி பண்ணும்? புருஷம். யார் அந்த புருஷம்ன்றது குறிக்கிறது? பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர், பரம புருஷரான பகவானை குறிக்கிறது. தபஸ்யா ஆராத்ய புருஷம் தஸ்யைவா அனுக்ரஹேணமே, அவருடைய அனுகிரகம் உனக்கு தேவை. அவருடைய கருணையின் மூலமாக என்ன ஏற்பட போறது உனக்கு? அவருடைய கருணையின் மூலமாக நீ கர்ப்பேத்வம் சாதயாத்மானம், நீ என்னுடைய கர்ப்பத்துல பிறப்படா. எப்படி? நீ அந்த பெருமாளை வழிபட்ட அப்படின்னா, நீ தபஸ்யா புரிஞ்ச அப்படின்னா, அவரு எல்லா விதமான உபச்சாரம் செஞ்ச அப்படின்னா அதனுடைய பலன் என்ன அடைய போற? நீ என்னுடைய கர்ப்பத்துல பிறப்பெடுப்ப. யதிச்சசி நிருபாசனம். அப்போ என்ன? எதி இச்சசி, அப்போ உன்னுடைய இச்சை, உன்னுடைய ஆசை வந்து பூர்த்தி பண்ணிக்கலாம். என்ன ஆசை? உங்க அப்பாவோட மடியில நீ அப்பா உட்காரலாம். அது வரைக்கும் உன்னால உட்கார முடியாது. அதனால நீ காட்டுக்கு போ அப்படின்றத மறைமுகமா இங்க சொல்றா. யாரு? சுனிதி. பிரபுபாதர் இந்த பொருளுரையில ரொம்ப ஒரு அற்புதமான கருத்தை இங்க மேற்கோள் காமிக்கிறார். என்ன சொல்ற அப்படின்னா, இங்க பாருங்களேன் எவ்வளவு ஒரு கடுமையான வார்த்தை உபயோகப்படுத்தப்படுது. அதாவது நீ என்னுடைய மகன் இல்ல, அதனால நீ என்ன, நீ உங்க அப்பாவோட மடியில உட்காரணும் அப்படின்னா
இந்த உடலை மாத்து. இது பாருங்க, இதுதான் தற்பெருமைனாலையும் நான் எனது என்னுடையது அப்படின்ற இந்த அகங்காரம் வந்து என்ன பண்றது, எல்லாத்தையும் ஒரு சின்ன பையன், சின்ன 5 வயசு பையன் தான், அதை கூட அவங்களால என்னுடைய கணவன் மடியில உட்காந்துடக்கூடாது. அது வந்து ரொம்ப அந்த அகங்காரம் மமகாரம் வந்து என்ன பண்றது, இப்படிப்பட்ட ஒரு குணத்தை வெளிப்படுத்துறது. நம்ம பார்க்கலாம், கம்சனும் பாத்தீங்க அப்படின்னா இதே மாதிரி தானே இருக்கான். கம்சன் எப்படி இருக்கான்னா, சொந்த தங்க அவனால வந்து சகிச்சுக்க முடியல. என்ன சகிச்சுக்க முடியல? அவனால இந்த காரியத்தை சகிச்சு கொள்ள முடியல. எதை சகிச்சு கொள்ள முடியல? இப்படி மிகவும் கேவலமாக அவன் நடந்துட்டான். என்ன, தேவகியை வதம் செய்யறதுக்கு கூட தயாரா இருக்கான். தன்னோட உயிருக்கு ஆபத்து வந்துடுதுன்னு தேவகியை வதம் செய்யறதுக்கு தயாராயிட்டான். இப்பேற்பட்ட குணத்தை கொண்டிருந்தான் யாரு? கம்சன். இதெல்லாம் அசுர குணம். இந்த அசுர குணத்தை எந்த தளத்துல இந்த அசுர குணம் வெளிப்படுத்தப்படுறது? எப்போ ஒருத்தன் வந்து நான் எனது என்னுடையதுன்ற தளத்துல இருக்கானோ அப்ப இப்பேற்பட்ட குணங்கள் வெளிப்படுத்தப்படும். அதனால இங்க பிரபுபாத சொல்ற பொருளுரை ரொம்ப அழகா பிரபுபாத விளக்குறார். என்ன என்னுடைய நிலை இருந்தது அப்படின்னா, முதல்ல இவன் இறந்து போட்டோம், இவன் இறந்து போய் அடுத்த ஜென்மத்துல என்னுடைய கர்ப்பத்துல பிறக்கட்டும், அப்ப வந்து அங்க அப்பாவோட மடியில உட்காரட்டும். எப்பேற்பட்ட ஒரு சுயநலம் கொண்ட ஒரு மனப்பான்மை பாருங்க. அதனால நம்ம இந்த உலகத்தோட நம்ம பார்க்கலாம் நிறைய தடவை. அதாவது ஒரு குடும்பத்துல ஒருத்தர் பிறக்கல அப்படின்னா அவனை வந்து ரொம்ப மட்டம் தட்டி பாக்குறது, ரொம்ப கேவலமா பாக்குறது, இது எல்லாமே உடல் தளத்தில் நடக்கக்கூடிய சம்பவங்கள். ஸோ அவங்க யாருமே வந்து மனுஷனுடைய நிலை என்னன்றது உன்னதமான நிலைக்கு உயர்வே பெறல. அவங்க வந்து ரொம்ப மனுஷனாக இருந்தும் விபாத பசு, மிருகத்தை போல அவங்க நடந்து கொண்டிருக்காங்க அப்படின்ற கருத்தை நம்ம புரிஞ்சுக்கலாம். இப்போ இந்த இப்படிப்பட்ட வார்த்தைகளை கேட்ட உடனே துருவன், மைத்ரேயர் சொல்றார், துருவன் சின்ன பையன்தான், ஆனாலும் அவனுடைய பாவம் என்ன அப்படின்னா சத்திரிய பாவம் அவனுக்கு இருந்தது. சத்திரிய குடும்பத்துல பிறந்தா அப்படின்னா ஒரு ஏதாவது ஒரு ஒரு அவமானப்படுத்துற மாதிரி ஒரு சின்ன வார்த்தை பேசினா கூட அவங்களால சகிச்சிக்க முடியாது. அந்த அளவுக்கு கோபமும் ஆக்ரோஷமும் வரும். ஏன்னா அவனோட ஸ்வபாவம் அது, ஒரு சத்திரியனுடைய சுபாவம் அது. அந்த ஒரு சுபாவத்தை 5 வயசு பையன் கிட்ட நம்ம இந்த சரித்திரத்துல பாக்குறோம். சரி, நம்ம பார்க்கலாம். குழந்தைங்களை சொன்னா குழந்தைங்க மறந்துடுவாங்க. இப்ப நீ ஏதோ சொல்றோம் அப்படின்னா அடுத்த நாள் கதால ஞாபகம் வச்சுக்க மாட்டாங்க. நேற்று ராத்திரி நீ என்ன அப்படி சொன்ன, ஒரு வாரம் எப்படி சொன்னா குழந்தைங்களுக்கு வந்து ஒரு சமயம் வரைக்கும் அவங்கள நம்ம, ஆனாலும் சில விஷயங்கள் குழந்தைங்களோட மனசுல ரொம்ப ஆழமா பதியும். அதனால நம்ம குழந்தைங்களை எப்படி வளர்க்கணும், எப்படி அவங்களை வழி நடத்தணும், அவங்களுக்கு வந்து எப்படி அவங்களை வந்து எதுக்கு திட்டணும், எதற்கு வந்து எப்படி திருத்தணும் அப்படின்றது ஒரு பெரிய கலை. அதை நம்ம ரொம்ப பாதுகாப்போட நம்ம அதை நம்ம நடைமுறைப்படுத்தணும். அந்த சின்ன வயசுல அந்த பிஞ்சு மனசுல அந்த நல்ல குணங்களை நம்ம அந்த குழந்தைங்களுக்கு கொடுக்கணும். அவங்களுக்கு சரியான பாதுகாப்பும் நல்ல வழிகாட்டலும் கொடுத்தோம் அப்படின்னா அவங்களுடைய மனதும் சிந்தனையும் சிறந்த வகையில எழுச்சி பெறும். அதனால இப்ப என்ன கருத்து அப்படின்னா, இப்ப என்ன ஆகுது, துருவன் மிகவும் கோபத்துக்கு உட்படுறான். என்ன கோபத்துக்கு உட்படுறான்? எப்படி ஒரு மைத்ரேயர் சொல்றார், எப்படி ஒரு பாம்பை வந்து நம்ம அடிச்சோம் அப்படின்னா அந்த பாம்பு எப்படி பெருமூச்சு விடும், சீருதுன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி ரொம்ப அடிப்பட்டு அது தாங்க அப்படியே அந்த கோவத்துல இருக்கு. அது மாதிரி துருவன் வந்து அந்த என்ன அடி, சாட்டையால அடி வாங்கினா கம்பால் அடி இல்ல, வார்த்தையினால அடி. அதனால சொல்லப்பட்டிருக்கு, அதாவது நல்ல ஒரு சவுக்கை எடுத்து நல்லா பலார் 4 பேர் அடிச்சா கூட அந்த தழும்புகள் கூட கொஞ்ச நாள் ஆச்சுன்னா போயிடும். ஆனா வார்த்தைகள்னால நம்ம ஒருத்தனை குத்திட்டோம் அப்படின்னா அது வந்து அந்த ஒரு பெரிய ஒரு வடாட்டம் ஆயிடும். அது போகாது, சாதாரணமா போகாது. அதனால என்னபடி நம்ம பேசுறோம், என்ன பண்ணுன்றதும் மிகவும் முக்கியமான ஒரு விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போ என்ன, அந்த கோபத்தினால அவன் அந்த அளவுக்கு அவனால சகிச்சுக்க முடியல துருவனால. அப்பா இவ்வளவு அமைதியா உட்கார்ந்துட்டு இருக்காருன்றத பார்க்கும்போது அவனுக்கு இன்னும் கோபம் அதிகமா இருக்கு. அப்பா ஏன் எந்த வார்த்தையும் பேசல, ஏன் எந்த ஒரு 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 ஆறுதலை கொடுக்கல, எந்த இடத்துல ஏன் வந்து மடியில உட்கார வச்சுக்கலன்னு நினைக்கும் போது அவனுடைய கோபம் அந்த அளவுக்கு ஆக்ரோஷத்தோட அந்த கோபம் வருது. இந்த நீங்க பார்க்கலாம், இப்ப என்னுடைய இந்த பேக்ரவுண்ட் படத்தை நீங்க பாருங்க. இங்க இதான் சம்பவம், இதான் நடக்கிறது. இங்க வந்து மடியில உட்கார்ந்துட்டு இருக்கான். இங்க நீங்க நான் தலையை திருப்புறேன். இங்க பாத்தீங்க அப்படின்னா சுனிதி, நீ வந்து முதல்ல போ, வேற ஒரு உடலை நீ எடு அப்படின்னு சொல்றான் சுனிதி. சோ அப்போ என்ன ஆகுது, துருவன் இங்க பார்க்கலாம், உத்தமன் மடியில உட்கார்ந்துட்டு இருக்கான்.
பக்கத்துல துருவன் இதை பார்த்துட்டு ரொம்ப அந்த சம்பவத்தை சகிச்சிக்க முடியாம துருவன் என்ன பண்றான், உடனடியாக அந்த அரண்மனையை விட்டு வெளியேறான். இதுதான் நடக்கிறது. அந்த அளவுக்கு அந்த 5 வயசு பையனுக்கு அந்த அளவுக்கு ஒரு கோபம், அந்த அளவுக்கு ஒரு ஆக்ரோஷம். ஏன்னா ஒரு சிறந்த சத்திரியன் அப்படிப்பட்ட ஒரு மனப்பான்மையை கொண்டிருக்கக்கூடிய நிலையை நம்ம இங்க பார்க்கிறோம். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஸ்லோகம் 14க்கு நம்ம இப்ப வரோம். ஸ்லோகம் 16. இப்ப நம்ம ஸ்லோகம் 16க்கு போறோம். 16. சோச்ருஜ்ய தைரியம் விலலாபசோக தாவக்னிநாதாவலதேவ பாலா வாக்கியம் சபத்யா ஸ்மரதி சரோஜம் ஸ்ரீயாத்ருஷா பாஷ்பகலாம் உவாஹ. இப்போ என்ன ஆறுது, சுனிதியுடைய நிலையை இங்க வர்ணிக்கப்படுறது இந்த ஸ்லோகத்துல. சோச்ருஜ்ய தைரியம் விலலாப சோக சஹ சஹ உத்ஸ்ருஜ்ய கைவிட்டுட்டாங்க. எதை கைவிட்டாங்க? தைரியம் இல்ல, பொறுமை இல்ல. அங்க விலலாப சோக புலம்பி, ரொம்ப அப்படி வருத்தப்பட்டு புலம்பிண்டே அழுதுண்டே சுனிதினால என்ன பண்றதுன்னு தெரியல. எப்படின்னா ரொம்ப அழகாக இந்த ஸ்லோகத்தில் விளக்கப்பட்டிருக்கு. தாவாக்னினா ரொம்ப ஒரு கொளுத்துற வெயில் இருந்தது, ரொம்ப கடுமையான ஒரு நெருப்பு இருந்தது. என்ன ஆகும்? தாவ லதேவ பாலா, அந்த அந்த என்ன சொல்றது, தாவ லதா இவ அப்படின்னா, லதா இங்க வந்து இலைகளை குறிக்கிறது. நல்ல பச்சை பசையல்னு இருக்கக்கூடிய இலையில கொஞ்சம் நெருப்பு கொண்டு வந்து வச்சிட்டீங்கன்னா என்ன ஆகும்? அப்படியே சுருங்கி போயிடும். அப்படியே சுருங்கி அது பஸ்மமா போயிடும். அந்த மாதிரி என்ன எடுத்து சுனிதியினுடைய முகம் உடம்பு எல்லாம் வாடி போயிடுது. ஏன்? ஐயோ இந்த குழந்தைக்கு இந்த மாதிரி ஆயிடுத்து, இந்த குழந்தைய வந்து இந்த மாதிரி அவங்க வந்து இந்த மாதிரி பண்ணிட்டாங்களே அப்படின்னு சொல்லி அவங்களால சகிச்சிக்க முடியல. அதான் சம்பவம் நடக்கிறது. லதேவ பாலா வாக்கியம் சபத்யா ஸ்மரதி சரோஜ. என்ன ஆறுது, அந்த வாக்கியம், இந்த ரொம்ப கடுமையான வார்த்தைகளை சபத்யா, அவனுடைய இன்னொரு மனைவி அந்த சுனிதி பேசி இருக்கக்கூடிய அந்த கடுமையான வார்த்தைகள், நீ என் கர்ப்பத்துல பிறக்கலடா, நீ என்னோட கர்ப்பத்துல பிறந்தாதான்டா உங்க அப்பாவோட மடியில உட்கார முடியுன்ற வார்த்தைகள். எப்படி நம்ம சில சமயம் நம்ம இந்த இதுல பாக்குறோம், நம்மளுக்கே நிறைய சில சம்பவங்கள் வந்தது அப்படின்னா, நம்ம ஒரு இடத்துல உட்காந்துட்டு இருப்போம், இல்ல திடீர்னு நம்ம வண்டியில போயிட்டு இருப்போம், இல்ல குளிச்சுட்டு இருப்போம், நம்மளுக்கு அதே சிந்தனை ஓடிண்டே இருக்கும். அதான் சொல்லுவோம், நம்ம நிறைய தடவை ஆசிரமம் இருக்கும்போது சொல்லுவோம், மென்டலா இருக்காது அப்படின்னு. மென்டல்னா என்ன அர்த்தம்னா, மைண்டு, நம்மளுடைய மனசு எங்கேயோ மனோரதத்துல இருக்கும். நம்ம ஒரு இடத்துல நின்று இருப்போம், ஆனா மனசு எங்கேயோ கேட்கணும், அவன் அப்படி சொல்லிட்டானே, அவன் இப்படி திடீரானே. மனசு அந்த அடி வாங்கினதுலயே மனசு வந்து சுழன்று இருக்கு, அந்த அடியில இருந்து வெளியில வரல. அதே ஒரு நிலையில தான் இங்க சுனிதி தாக்கப்பட்டிருக்கா. சுனிதி ரொம்ப வருத்தப்படுறா. அதனால என்ன ஆகுது, ஸ்ரீயா திருஷா பாஷ்ப கலாம் உவாக. பாஷ்ப அப்படின்னா அழுதுன்னு இருக்கிறது. எப்படி அழுதுன்னு இருக்காருன்னா, அது ஒரு தாமரை போல இருக்கும் அவருடைய முகம். ஆனா தாமரை போன்ற முகத்துல இருந்து கண்ணீர் வந்து தாரையா கொட்டின்னு இருக்கு. இதுதான் நிலைமை. வாக்கியம் சபத்யா ஸ்மரதி சரோஜ ஸ்ரீயா திருஷா பாஷ்ப கலாம் உவாக. பாஷ்ப கலாம் உவாக அப்படின்னா அப்படி அழுதுன்னு இருக்கா சுனிதி. எதை நினைச்சு இந்த மாதிரியான கடுமையான வார்த்தைகளை என்னுடைய பையனை பார்த்து இந்த சுனிதி பேசிட்டாளே அப்படின்னு ஒரு வருத்தம். பிரபுபாதர் வந்து இந்த இந்த பொருளுரையில சொல்றார், என்ன சொல்றாரு அப்படின்னா, ஒரு ஆண்மகன் கூட வந்து பாத்தீங்க அப்படின்னா, ஏதாவது ரொம்ப அசம்பாவிதமான ஒரு சூழ்நிலை நடந்தது அப்படின்னா, ஒரு காட்டுத்தீ வந்ததுன்னா எப்படி அங்க இருக்க அந்த காடுல இருக்கக்கூடிய இலைகள்லாம் வந்து அப்படியே எரிஞ்சு போயிடுமோ, அது மாதிரி அவனுடைய முகமும் வாடி போயிடும் அப்படின்ற ஒரு உதாரணத்தை பிரபுபாதரும் இந்த பொருளுரையில கொடுக்கிறார். இப்ப நம்ம என்ன போட போறோம், ஸ்லோகம் 17 நம்ம பார்க்க போறோம். ஸ்லோகம் 17. தீர்க்கம் ஸ்வசந்தி விருஜினஸ்ய பாரம் அபஷ்யதி பாலகமாஹ பாலா மாமங்கலம் தாத பரேஷு மங்ஸ்தா புங்க்தே ஜனோ யத் பரதுக்கதஸ்தத். இந்த இடத்துல மேலும் அவங்களுடைய நிலையை பத்தி வர்ணிக்கப்பட்டிருக்கு. தீர்க்கம் ஸ்வசந்தி. தீர்க்கம்னா ரொம்ப அப்படியே கனமா ஆயிட்டாங்க அவங்க. ஸ்வசந்தினா சுவாசம் என்ன ஆகுது, விருஜினஸ்ய பாரம். அந்த அபாயகரமான சூழ்நிலை நினைச்சு அவங்க யோசிக்கிறாங்க, என்ன இதுக்கு என்ன, இந்த இப்படிப்பட்ட சூழ்நிலைக்கு என்னதான் நிவாரணம், என்ன பண்றது. அபஷ்யதி பாலகம் ஆஹபாலா, என்ன பண்றது, இதுக்கு என்ன தீர்வு அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே இருக்காங்க. மாமங்கலம் தாத்த பரேஷு மங்ஸ்தா. அப்போ ரொம்ப அழகான ஒரு கருத்து இங்க விளக்கப்படுறது, நம்ம எல்லாரும் கவனிக்கணும். மா அமங்கலம், இங்க சொல்றாங்க அவங்க, இப்படிப்பட்ட ஒரு அமங்கலமான ஒரு சூழ்நிலை உனக்கு ஏற்பட்டிருக்கு,
இதனால நீ மத்தவங்களை பழிக்காத, அவளை பழிக்காத, அவளை திட்டாத. ஏன் அப்படின்னா உன்னுடைய புங்தே ஜனோ யத் பரதுக்கதஸ்தத், பூர்வீக ஜென்மத்தில் நீ ஏதோ பண்ணிருக்க, பூர்வீக ஜென்மத்துல ஏதோ நீ பண்ணினதை இப்ப நீ அனுபவிச்சுட்டு இருக்க, அதனால அவனை மத்தவளை நீ சபிக்காத. இவன் தானே ஒரு உண்மையான தாய். இப்படிப்பட்ட தாய்மார்கள் இந்த காலத்துல பாக்குறது மிகவும் அரிதானது. ஏன்னா ரொம்ப அழகா சொல்றான், நீ பூர்வீக ஜென்மத்துல ஏதோ காரியம் பண்ணிருக்க, ஏதோ பாவ காரியம் பண்ணிருக்க, அதற்கோசரம் நீ இப்ப நீ அடி வாங்குற, இதான் உனக்கு நடந்துட்டு இருக்கு. அதனால நீ வந்து திருப்பியும் அவனை எதிர்த்து பேசணும், அவனை திட்டணும், அவனை சபிக்கணும்னு நினைக்காத அப்படின்றத இங்க ரொம்ப அழகாக சுனிதி சாஸ்திர சக்ஷு, சாஸ்திர கண்களை கொண்டு பார்க்கிறாங்க. ஏன்னா ஒரு தாயா இருக்கக்கூடியவளுக்கு தன்னுடைய குழந்தைக்கு வந்து ஏதாவது சம்பவம் நடந்தது அப்படின்னா தாங்க முடியாது. அப்ப இருந்தாலும் ஒரு ஒரு வேத கலாச்சார பயிற்சி இருந்ததுன்னா அப்போ சரியான ஒரு கண்ணோட்டத்தோட பார்க்க முடியும். உதாரணத்துக்கு சில சமயம் நம்ம பார்ப்பது உண்டு, குருகுலத்துல கூட சில குழந்தைகள் இருப்பாங்க, ஒரு சில பெற்றோர்கள்னால தன்னுடைய மகன் ஏதாவது ஒரு தவறை செஞ்சான் அப்படின்னா அவங்களால அதை புரிஞ்சுக்க முடியும். ஓ, இவன் பண்ணது சரி கிடையாது, இவன் பண்றது தப்பு, அதனால இவன் ஆசிரியர்னால கண்டிக்கப்பட வேண்டும், ஆசிரியர்னால இவன் திருத்தப்பட வேண்டும், அது இவனுக்கு நன்மையை பயக்கும், அது இவனுக்கு நல்லது அப்படின்றத புரிஞ்சுட்டு அதை அவங்க ஏத்துப்பாங்க, அதை ஆதரிப்பாங்க, அதை வரவேற்பாங்க, அத அதற்கு அப்படிப்பட்ட ஒரு செயலுக்கு ஒத்துழைப்பாங்க. ஆனா எந்த சில பெற்றோர்களுக்கு பயிற்சி சரியா இல்லையோ, அகங்காரம் மமகாரத்தினால உடல்ற தளத்துல அவங்க ஈடுபட்டு இருக்கிறதுனால என்ன ஆகுது, அவங்களால அப்படிப்பட்ட சூழ்நிலையை பார்க்க முடியல. என்னுடைய பையனை ஏன் சொன்னீங்க, என் பையன் தப்பே பண்ண மாட்டான், அவன் தான் சரி, அவன் எப்பயுமே உத்தம புத்திரன் அப்படின்ற மாதிரி நினைச்சுக்கிறது. என்ன பண்றது, இதுதான் குழந்தைகளை தவறாக வளர்க்கக்கூடிய முறை. அதனால ரொம்ப முக்கியமான ஒரு பாடத்தை நம்ம இந்த சூழ்நிலையில் கத்துக்கணும். இப்போ நம்ம குழந்தைக்கு ஏதோ ஒரு நடந்துருது, இல்லை நம்மளோட மகனுக்கு ஏதோ நடந்து, குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒருத்தருக்கு ஏதோ நடந்துருது அப்படின்னா முதல்ல எப்படி நம்ம தத்துவ ரீதியா அதை புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, பூர்வீக ஜென்மத்தினுடைய கர்மத்தை நான் அனுபவிச்சுட்டு இருக்கேன் இப்படின்றத முதல்ல புரிஞ்சுக்கணும் அப்படின்னா பிரச்சனைக்கான தீர்வு முதலே கிடைச்சிருது. அதே சமயத்துல பூர்வீக ஜென்மத்தினுடைய கர்மத்தை அனுபவிச்சுட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு எதுவுமே பண்ணாம இருக்கிறதுல அர்த்தம் இல்லை. நம்ம என்ன அடுத்த செயல் என்ன பண்ணணும், எப்படி இதற்கான தீர்வை நம்ம கையாளணும் அப்படின்றதும் மிகவும் முக்கியமானது. இப்ப இது சம்பந்தமா நம்ம நிறைய தடவை கேட்டிருக்கோம், திருப்பி அந்த கருத்தை நம்ம நினைவுபடுத்திக்கலாம். ஏன்னா இது வந்து இந்த குறிப்பிட்ட விஷயம் மட்டும் நம்ம வாழ்க்கையில ஒரு அசம்பாவிதம் நடந்தது அப்படின்னா அந்த அசம்பாவிதத்தை எப்படி சந்திக்க போறோன்றது மிகவும் முக்கியம். அதற்கு பிரம்மதேவர் ரொம்ப அழகா தத்தேனு கம்பம் சுசமிக்ஷமானோம் புஞ்சான ஏவாத்ம கிருதம் விபாகம் ரித்வாக் வபுர்பிர் விததன் நமஸ்தே ஜீவேசயோ முக்தி பதே சதாயபாக். அப்போ ரொம்ப அழகாக இங்க யார் விளக்குறார், பிரம்மதேவர் விளக்குறார். உன்னுடைய வாழ்க்கையில ஏதாவது ஒரு அசம்பாவிதமான சூழ்நிலை ஏற்பட்டது அப்படின்னா அது பூஞ்சான ஏவாத்ம கிருதம் விபாகம், நான் பண்ணது நானே ஏற்படுத்தின்றது, நான் பண்ண கர்மத்தினுடைய வினையை நான் அனுபவிச்சுட்டு இருக்கேன் அப்படின்றத புரிஞ்சு இன்னும் பெருசான அடி வாங்கணும், பெருசான பின்விளைவை நான் சந்திச்சிருக்க வேண்டும். ஆனா பகவான் காருண்யத்தோட எனக்கு வர வேண்டிய பெரிய ஒரு ஆபத்தை சிறிய ஒரு பிரச்சனை, சிறிய ஒரு தண்டனையாக எனக்கு கொடுத்து என்ன அவருக்கு அவர் தான் என்ன ரட்சிக்கிறார், அவர் தான் என்ன காப்பாற்றுறார், அவர் தான் என்ன வழி நடத்துறார் எவன் ஒருவன் புரிந்து கொள்கிறானோ, இப்படிப்பட்ட மனப்பான்மையை கொண்டு எவன் ஒருவன் செயல்படுகின்றானோ அப்படிப்பட்டவனுக்கு பகவானுடைய வாசஸ்தலத்தை அடைவதுன்றது அவனுடைய பிறப்புரிமை அப்படின்னு ரொம்ப அழகாக பிரம்மா விளக்குறார். ஸ்ரீல பிரபுபாத சொல்றார், இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தத்தை ஒவ்வொரு பக்தரும் ஒவ்வொரு ஆன்மீக வாழ்க்கையை பயிற்சி பண்ணக்கூடிய, ஆன்மீக வாழ்க்கையில வாழ்க்கையை எவன் ஒருவன் பயிற்சி பண்றானோ இந்த ஒரு ஸ்லோகத்தினுடைய அர்த்தத்தை அவன் புரிஞ்சுட்டான் அப்படின்னா, அவன் கிரகிச்சுட்டான் அப்படின்னா, அவன் ஜீர்ணிச்சுட்டான் அப்படின்னா அவனோட வாழ்க்கையை வெற்றிகரமான வாழ்க்கையா வந்துடும். அப்போ அவன் வந்து புலம்பே மாட்டான், எனக்கு ஏன் இப்படி நடந்தது, கடவுள் ஏன் இப்படி பண்ணார், ஏன் இதாச்சு அதாச்சு. 99% பிரச்சனை வந்து தீர்ந்து போயிடுது. அப்புறம் நான் என்ன பண்ணணும், பகவானுடைய பக்தியில் ஈடுபடணும் அப்படின்றத ஒருத்தர் புரிஞ்சுக்கணும். ஸோ இந்த கருத்தை நம்ம அவசியம் தெரிஞ்சுக்கணும். ஸ்ரீமத் பாகவதம் இப்பேற்பட்ட அற்புதமான கருத்துக்களை நம்மளுக்கு சொல்லி தருது. இப்போ பாருங்க எப்படி குழந்தைகளை வளர்க்கணும், எப்படி குழந்தைகளுக்கு நல்ல ஒரு அறிவுரையை வந்து புகட்டணும் அப்படின்றத நம்ம கத்துக்கலாம். இது வந்து நம்மளை வந்து பைத்தியம் பிடிக்க வைக்கிறதுக்கோசரமான ஒரு கருத்து கிடையாது. இது வந்து உண்மையான கண்ணோட்டத்தோட பார்க்க வேண்டிய ஒரு கருத்து. இது இந்த விஷயத்தை பாகவதம் நம்மளுக்கு எடுத்துரைக்கிறது. இப்போ என்ன ஆகுது, ஸ்ரீல பிரபுபாதர் அடுத்த ஸ்லோகத்துல விளக்குறார். அடுத்த 4 ஸ்லோகங்கள் வந்து சுனிதி வந்து ரொம்ப அழகாக சில கருத்துக்களை துருவனுக்கு விளக்க போறாங்க. அதை நம்ம ரொம்ப கவனத்தோட பார்க்கலாம். அந்த ஸ்லோகத்தினுடைய ஆரம்பத்தினுடைய விளக்க உரையில ஸ்ரீல விஸ்வநாத சக்கரவர்த்தி தாக்கூரர் ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு கருத்தை இங்க சொல்றாரு. என்ன கருத்தை சொல்றாரு அப்படின்னா,
விஸ்வ சக்கரவர்த்தி டாக்டர் சொல்றார், துருவன் இந்த சுருச்சி பேசின கடுமையான வார்த்தைகளை கேட்ட உடனே அவன் என்ன யோசிச்சான் அப்படின்றத விஸ்வ சக்கரவர்த்தி டாக்டர் சொல்றார். அவர் சொல்றார், இவன் கேட்ட இப்போ நான் இந்த மாதிரி விஷ்ணு என்ன வழிபட சொல்றாங்க இவங்க. இப்படி நான் விஷ்ணுவை வழிபட்டேன் அப்படின்னா, இப்ப நான் என்ன அடுத்த பிறவில நான் வந்து இந்த சுனித்தியினுடைய வயத்துல நான் பிறக்கணுமா அப்படின்னு சொல்லி அவன் கேக்குறான். அப்போ அவன் கேக்குறான், அப்போ வந்து சாரி சுருச்சியுடைய கர்ப்பத்துல நான் பிறக்கணுமா? அது மட்டும் இல்லாம என்னோட இந்த இந்த அப்பா இவருக்கும் வந்து எந்த விதமான ஒரு விவசாயம் இல்ல. இப்பேற்பட்ட ஒரு சரியா பாகுபடுத்தி பார்க்க தெரியாம தன்னுடைய மனைவியை பத்தியே ஒரு மனைவி மேல வந்து ஓரவஞ்சகம் கொண்டிருக்கான். அப்படிப்பட்டவர் கர்ப்பத்துல திரும்பி பிறக்கணுமா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வியை எழுப்புறான் அப்படின்னு விஷ்ணு சக்கரவர்த்தி டாக்டர் சொல்றார். அந்த கேள்விக்கு ரொம்ப அழகாக சுனித்தி 4 ஸ்லோகங்கள்ல பதில வந்து விளக்குறாங்க. அந்த 4 ஸ்லோகங்கள் என்ன அப்படின்றத நம்ம இப்ப பார்க்கலாம். ஸ்லோகம் நம்ம பார்க்க போறது வந்து 19வது ஸ்லோகம். ஆமா, 4வது ஸ்கந்தம் 8வது அத்தியாயம் 19வது ஸ்லோகத்தை பார்க்க போறோம். அதற்கு முன்னாடி 18வது ஸ்லோகத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, ரொம்ப அழகாக சுனித்தி சொல்றாங்க, வாஸ்தவம் தான், சுருச்சி மிகவும் உங்க அப்பாவுக்கு ரொம்ப பிரியமானவள் சுருச்சி. நான் வந்து ஒரு 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 வேலைக்காரி மாதிரி தான். அதனால என்னை வந்து அவங்க அந்த அளவுக்கு ஏத்துக்க மாட்டாங்க. அது என்னுடைய துரதிருஷ்டம். நான் என்ன பண்றது, இது என்னுடைய தலையெழுத்து அப்படின்ற மாதிரி சுருச்சி வந்து துருவன் கிட்ட விளக்குறாங்க. இப்ப அடுத்த ஸ்லோகத்துல ரொம்ப அழகாக சுனித்தி என்ன ஒரு சுருச்சி என்ன ஒரு ஒரு எப்படி விஷ்ணு வழிபட சொன்னாங்க அப்படின்றத வந்து ரொம்ப பலமான ஒரு கருத்தா எடுத்துட்டு அப்படிப்பட்ட அறிவுரையை சுனித்தி வந்து இங்க துருவனுக்கு வழங்குறாங்க. ஆதிஷ்ட தத்தாத விமத்சரஸ்துவம் உக்தம் சமாத்ராபி யதவ்யலீகம் ஆராதயாதோக்ஷஜபாத பத்மம் யதிச்சசேத்யாசனமுத்தமோ யதா. ரொம்ப அழகா சொல்றாங்க, ஆதிஷ்ட தத்தாத விமத்சரஸ்துவம் சொல்றாங்க, விமத்சரஸ் நீ பொறாம கொள்ளாதரா கண்ணா, நீ பொறாம கொள்ளாம என்ன பண்ணு, என்ன உன்னுடைய சுனித்தி அந்த அம்மா என்ன சொன்னாங்களோ அதை நீ வந்து பின்பற்ற முயற்சி பண்ணு. உக்தம் சமத்ராபி யத் அவ்யலீகம், உன்னுடைய இன்னொரு அம்மா என்ன சொன்னாங்களோ அது எல்லாமே உண்மையான விஷயம். அவ்யலீகம் அது எல்லாமே உண்மை. என்ன உண்மை? பகவான் ஹரி அவர் நிஜமானவர், அவரை வழிபடுவது சாலச் சிறந்தது, அவரை துதிப்பது உயர்ந்தது, அவருடைய தாமரை திருவடிகளை வணங்குவது அதுதான் சிரேஷ்டம் அப்படின்ற கருத்துக்களை ரொம்ப அழகாக இங்க சுனித்தி வந்து துருவன் கிட்ட விளக்குறாங்க. ஆராதயா தோக்ஷஜ பாத பத்மம், அதனால நீ ஆராதனை பண்ணு. யாருக்கு ஆராதனை பண்ணும்? பாத பத்மம், தாமரை திருவடி. யாருடைய தாமரை திருவடிகள்? அதோக்ஷஜன். யார் அந்த அதோக்ஷஜன்? பகவான் விஷ்ணு. அவருக்கு நீ அவருடைய தாமரை திருவடிகளுக்கு நீ சேவை பண்ணு அப்படின்னு ரொம்ப அழகாக விளக்குறாங்க. எதிச்சசே தியாசனம் உத்தமோ யதா. அப்போ உன்னோட இச்சை என்ன? உன்னோட இச்சை உங்க அப்பாவுடைய மடியில உட்காரணும்னு விருப்பப்பட்ட, உத்தமனுக்கு சரிசமமா உட்காரன்னு விருப்பப்பட்ட, அப்போ உன்னுடைய இச்சை பூர்த்தி ஆகும். ஏன்னா பகவான் விஷ்ணுனால மட்டும்தான் இந்த ஆசையை பூர்த்தி பண்ணி அவரால் மட்டும்தான் பூர்த்தி செய்ய முடியும் அப்படின்றத சுனித்தி அழகாக விளக்குறாங்க. பிரபுபாதர் இந்த ஸ்லோகத்துடைய பொருளுரையில ஒரு சில முக்கியமான கருத்துக்களை விவாதிக்கிறார். அங்க பிரபுபாதர் சொல்றார், நம்ம வாழ்க்கையில ஏதாவது ஒண்ணு நடக்கணும், எந்த ஒரு வெற்றிக்கும் பகவானுடைய அனுகிரகம் அவசியம் அப்படின்றத பிரபுபாதர் சொல்றார். இங்க பிரபுபாதருடைய பகவானுடைய அனுகிரகம் இல்லாம எந்த ஒரு காரியத்தையும் நம்மளால செய்ய முடியாது. அவருடைய அனுகிரகம் அவசியம் நம்மளுக்கு தேவை. அதனால வாழ்க்கையில வெற்றி எந்த நிலையில அடையணும்னாலும் பகவானை நம்ம வணங்கணும் அப்படின்ற முதல் கருத்தை பிரபுபாதர் விளக்குறார். அப்புறம் பிரபு சொல்றார், நம்மளுடைய ஆசைகள் என்னவோ நம்ம ஆசையை வெளிப்படுத்தலாம், ஆனா கடைசியில பகவான் அதை பூர்த்தி செய்யணும். அவர் பூர்த்தி செய்யல அப்படின்னா நம்மளால எதையுமே எந்த காரியத்தையும் செய்ய முடியாது. அவன் இன்றி ஒரு அணுவும் அசையாது அப்படின்னு கேட்கணும் இல்லையா? அதேதான் அந்த ஒரு கருத்தை தான் பிரபுபாதர் இங்க விளக்குறார். பிரபுபாதர் சொல்றார், இங்க வந்து இந்த முக்கியமான கருத்து, சுழற்சி வந்து பொறாமையினால துருவனை வந்து திட்டினான். பொறாமையினால திட்டினா அவன் வந்து அவன் இறந்து போட்டோம், என்னுடைய கர்ப்பத்தில் பிறக்கட்டும்ன்றது சொன்னான். ஆனா இந்த சாபமே துருவனுக்கு ஒரு பெரிய வரமாக அமைஞ்சது.
ஏன் துருவன் கோவப்பட்டு சுருச்சியினுடைய வார்த்தைகளை கேட்டு அவன் அம்மா சொன்ன விஷயத்தையும் கேட்டு ரொம்ப தீவிரமாக விஷ்ணுவை தேடி முயற்சியில ஈடுபட்டான். அதனால பிரபுபாதர் சொல்றார், இந்த ஒரு சாபம் அவன் ஒரு உயர்ந்த பக்தனாக ஏற்றம் பெறுவதற்கு உன்னத வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தது அப்படின்ற கருத்தை பிரபுபாதர் ரொம்ப அழகாக சொல்றாரு. இப்ப அடுத்த ஸ்லோகம் 20வது ஸ்லோகத்தை நம்ம போறோம். யஸ்யாங்கிரி பத்மம் பரிச்சரிய விஸ்வ விபாவனாயாத குணாபிப்ராப்தே அஜோத்யதிஷ்டத் கலு பாரமேஷ்டியம் பதஞ்சிதாத்மஸ்வசனாபிவந்தியம். ரொம்ப அழகாக இந்த ஸ்லோகத்துல திருப்பியும் சுனிதி சொல்றாங்க. சுனிதி என்ன பண்றாங்க, ஒரு அடுத்த 2 ஸ்லோகங்கள்ல யார் யாரெல்லாம் அந்த பகவான் விஷ்ணுவை வழிபட்டாங்க, அந்த பகவான் விஷ்ணுவை வழிபட்டதுனால அவங்க அடைந்திருக்கக்கூடிய உன்னத நிலை என்ன அப்படின்றது ரொம்ப அழகாக வர்ணிக்கப்படுறது. அது என்னன்றதை நம்ம பார்க்கலாம். யஸ்யாங்கிரி பத்மம் பரிச்சரிய விஸ்வ, யஸ்யாங்கிரி அவருடைய திருவடிகளை வழிபட்டதின் காரணத்தினால, யாருடைய திருவடிகளை, பகவான் விஷ்ணுனுடைய திருவடிகளை வழிபட்டதின் காரணத்தினால என்ன ஏற்பட்டது? விபாவனாயாத்த குணாபிபத்தே, எல்லா விதமான குணங்கள் தகுதிகள் என்னெல்லாம் தகுதிகள் தேவையோ விஸ்வ விபாவன, இந்த விஸ்வம் இந்த பிரபஞ்சத்தை உருவாக்குறதுக்கு, பிரபஞ்சத்தை தோற்றுவிக்கிறதுக்கான சக்தி, அதற்கான புத்தி, அதற்கான பலம் எல்லாத்தையுமே பிரம்மதேவர் யார்கிட்ட இருந்து பெற்றார்? பகவான் விஷ்ணு கிட்ட இருந்து பெற்றார். எப்படி பெற்றார்? அவரை வழிபட்டதினால் அதை பெற்றார். எப்படி வழிபட்டார்? அஜோ கதிஷ்டத் கலு பாரமேஷ்டியம், அந்த உயர்ந்த பிரம்ம பதவியை அவர் அடைந்தார். எப்படி? பகவான் விஷ்ணுவோட கருணையினால. பதஞ்சிதாத்ம ஸ்வசனாபிவந்தியம், என்ன பண்ணார்? அவர் வெற்றி அடைந்தார் அந்த முயற்சியில. எப்படி? ஸ்வசனாபிவந்தியம், அவர் என்ன பண்ண, தபஸ்யால ஈடுபட்டார். அவர் என்ன பண்ணார்? பிரம்மா எல்லாருக்கும் தெரியும், பிரம்மா என்ன பண்ணார்? பிரம்மா பகவானுடைய அந்த கமல நாபியிலிருந்து அவர் தோற்றுவிச்சார். தோற்றுவிட்ட உடனே அவர் எல்லாமே எல்லா பக்கமும் இருள் சூழ்ந்து இருந்தது. என்ன பண்றது எது பண்றது ஒண்ணுமே தெரியல. இந்த பக்கம் பாக்குறாரு, அந்த பக்கம் பாக்குறாரு, முன்னாடி பாக்குறாரு, பின்னாடி பாக்குறாரு. 4 தலை வந்தது. அப்புறம் ஒரே ஒரு சப்தம் மட்டும் கேட்டது, சரி நான் தபஸ்யால் ஈடுபடணும்னு புரிஞ்சுட்டு அவர் என்ன பண்றார்? தபஸ்யால் ஈடுபடுறார். பகவான் விஷ்ணுவை நினைச்சு தியானம் செய்யறார். இப்படி அது ரொம்ப தீர்க்கமா அவர் பண்ணதுனால பகவானுடைய ஆசீர்வாதத்தை பெற்று மேலும் எப்படி இந்த பிரபஞ்சத்தை தோற்றுவிக்கிறதுன்றத ஞானத்தை அவர் பெற்றார். அதுதான் நீங்க சொல்ற இங்க சுனித்தி ரொம்ப அழகாக மேற்கோள் காமிக்கிறாங்க அந்த சின்ன பையனுக்கு. யார்? துருவனுக்கு. நீ பார், உன்னுடைய பிரம்மதேவரே இந்த காரியம் தான் பண்ணிருக்க. அதனால சாலச்சிறந்த காரியம் என்ன அப்படின்னா, நீ பகவான் விஷ்ணுவை வழிபடு, அவருடைய தாமரை திருவள்ளுடைய சேவையில ஈடுபடு, அவரை நீ தியானம் பண்ணு, அவரை நீ ஏகாந்தமா அவரை நீ பிடிச்சுக்கோ அப்படின்ற காரியத்தை இங்க ரொம்ப அழகாக சுனிதி துருவனுக்கு விளக்குறாங்க. இப்ப நம்ம அடுத்த ஸ்லோகத்தை பார்க்கலாம். ஸ்லோகம் இங்க ஒரு பிரபுபாதர் இந்த இப்ப நம்ம பார்த்த ஸ்லோகத்துடைய பொருளையில ஒரு முக்கியமான கருத்தை சொல்றார். நம்ம வாழ்க்கையில வெற்றி அடையணும் அப்படின்னா நம்மளுடைய முயற்சி மட்டுமே போராது. நம்ம நிறைய பேர் நினைக்கிறோம் விடாமுயற்சி, விடாமுயற்சியின் காரணத்தினால் எதை வேணாலும் நம்ம சாதிச்சிடலாம். இல்ல, விடாமுயற்சி ஒரு பக்கம் இருக்கலாம், ஆனா மிகவும் முக்கியமானது பகவானுடைய கருணை. அதாவது அவர் சுவிட்சை தட்டணும். அவர் சுவிட்சை தட்டினாலே வழிய எதுவும் நடக்காது. நீ எவ்வளவுதான் பெரிய பெரிய படிப்பு படிச்சு என்னதான் பண்ணணும், உன்னோட கர்மா எல்லாம் இருந்தும் கூட அவர் அங்க கடைசியில அவர் ஒரு டிக் மார்க் போடணும், இல்லைன்னா எதுவும் நடக்காது. அதனால அது ரொம்ப முக்கியமான விஷயம். துருவ மகாராஜுக்கு சுனித்தி இந்த கருத்தை சொல்ற, நீ பகவான் அவர்கிட்ட நீ தஞ்சம் புகுரு, வேற எந்த காரியத்தை நீ பண்றது சால சிறந்தது கிடையாதுன்ற. இப்ப இன்னொரு உதாரணத்தை கொடுக்குறாங்க. என்ன இன்னொரு உதாரணம்? ததா மனுர்வோ பகவான் பிதாமஹோ யமேக மத்யா புரு தக்ஷிணைர்மகைஹி இஷ்ட்வாபிபேதே துரவாபமன்யதோ பௌமம் சுகம் திவ்யமதாபவர்க்யம். ரொம்ப அழகாக இந்த ஸ்லோகத்துல திருப்பி சுனிதி சொல்றாங்க. மனுவனுடைய உதாரணம், ஸ்வயம்புவ மனுவனுடைய உதாரணத்தை கொடுக்குறாங்க. ஸ்வயம்புவ மனு என்ன பண்ணார்? எம் ஏக மத்யா புரு தக்ஷிணைர் மகைஹி, எம் ஏக மத்யா புரு தக்ஷிணர் என்ன பண்ணாங்க அப்படின்னா, சிறந்த ஏக மத்யா அப்படின்னா இப்படி அப்படி மனச சிதற விடாம ஏகாந்த மனதுடன் பகவான் விஷ்ணுனுடைய
திருப்திக்கோசரம் என்ன பண்ணார்? தட்சிணை, தட்சிணைனா தானங்களை வழங்கினார், யஜ்யங்களை புரிந்தார். விஷ்ணுவனுடைய திருப்திக்கோசரம் இந்த காரியங்கள்ல ஈடுபட்டார் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுறது. அந்த காரியங்கள் ஈடுபட்டதுனால நம்பிக்கையோடையும் பக்தியினோடையும் இந்த காரியத்துல ஈடுபட்டார். அதன் மூலமாக என்ன பண்ணார்? விஷ்ணுவை திருப்திப்படுத்தினார். சோ நம்ம தானமாக இருக்கட்டும், நம்ம பண்ணக்கூடிய யஜ்யமாக இருக்கட்டும், நம்ம பண்ணக்கூடிய தபஸ்யாவாக இருக்கட்டும், நம்ம பண்ணக்கூடிய எந்த ஒரு முயற்சியாக இருக்கட்டும், விஷ்ணுவை திருப்திப்படுத்தி ஆக வேண்டும். விஷ்ணுவை திருப்திப்படுத்தல அப்படின்னா அப்படிப்பட்ட முயற்சி வீணற்றது அப்படின்றது முக்கியமான கருத்து. அப்போ உயர்ந்த வெற்றியை அடைவதற்கு மிகவும் முக்கியமான விஷயம் என்ன இங்க அவசியம்? பகவான் விஷ்ணுவை திருப்திப்படுத்துவது அப்படின்ற கருத்து இந்த ஸ்லோகத்துல சொல்லப்படுறது. அப்போ இங்க வேற அந்த வெற்றியை அடையிறதுக்கு வேற யாராலையும் இந்த இந்த வெற்றியை கொடுக்க முடியாது, தேவர்களால கூட கொடுக்க முடியாது அப்படின்ற கருத்து இந்த ஸ்லோகத்துல விளக்கப்படுறது. பிரபுபாத் சொல்றார் ஏகமத்யா அப்படின்ற வார்த்தை மிகவும் முக்கியமானது இந்த ஸ்லோகத்துல. ஏகமத்யானா ஒரு மனதுடன் பக்தி தொண்டில் ஈடுபடுறது, பகவான் விஷ்ணுனுடைய சேவை ஈடுபடுறது, அது மிகவும் அவசியமானது அப்படின்ற கருத்தை பிரபுபாதர் இங்க மேற்கோள் காமிக்கிறார். சோ மனு அப்படிப்பட்ட செயல்ல ஈடுபட்டான். பகவான் விஷ்ணுனுடைய தாமரை திருவடிகளே தஞ்சம் அப்படின்னு புரிஞ்சு அவரை திருப்திப்படுத்த முயற்சி பண்ணான். அதனால அவன் வெற்றி அடைந்தான். உலகாயத தர்மங்களை செய்யறதுலயும் வெற்றி அடைந்தான். பகவானுடைய உலகாய தர்மத்தை சரிவர புரிஞ்சு பகவானுடைய தாமரை திருவடிகளோட சேவை ஈடுபட்டு வீடு பேர் அடைந்தான் அப்படின்றது இந்த பொருளுரையில பிரபுபாதர் விளக்குறார். இப்போ ஸ்லோகம் 22க்கு நம்ம போறோம். தமேவ வத்சாஸ்ரயபிருத்ய வத்சலம் முமுக்ஷுபிர் மிருக்ய பதாப்ஜ பத்ததிம் அனன்ய பாவே நிஜ தர்ம பாவிதே மனஸ்யவஸ்தாப்ய பஜஸ்வ பூருஷம். இந்த ஸ்லோகம் மிகவும் அற்புதமானது. இங்க சுனிதி சொல்றாங்க, கண்ணா நீ வத்சாஸ்ரயா, வத்சா நீ என்னுடைய சின்ன பையனே, நீ நீ யார்கிட்ட ஆசிரியம் எடுக்கணும் அப்படின்னா பகவான் விஷ்ணு கிட்ட ஆசிரியம் எடு. ஏன்? பிருத்திய வத்சலம் அப்படின்ற வார்த்தை இந்த ஸ்லோகத்தில் உபயோகப்படுத்தப்படுறது. பிருத்திய வத்சலம் அப்படின்னா பக்தர்களுக்கு மிகவும் பிரியமானவர். பக்தர்கள் ஏதாவது விருப்பப்பட்டார் அப்படின்னா அதை உடனடியாக பூர்த்தி செஞ்சு வைக்கக்கூடியவர் பகவான் விஷ்ணு. பதாப்ஜ பத்ததின், அதனால அவருடைய தாமரை திருவடிகளை எப்படி வழிபடுறது? அவரால முமுக்ஷுபிர், அவரால விடுதலை கொடுக்க முடியும். இந்த பந்தங்கள், இந்த கஷ்டங்கள், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாத்துல இருந்தும் ஒரே க்ஷணத்துல விடுதலை கொடுக்கக்கூடிய தன்மையை கொண்டிருக்கக்கூடியவர் பகவான் விஷ்ணு. அப்படிப்பட்டவருடைய தாமரை திருவடிகளை நீ தஞ்சம் புகுற. பத்ததின், அதாவது வழிமுறைகள், எப்படி அவரை வழிபடணும்ன்றதுக்கு சால சிறந்த வழிமுறைகள் இருக்கு. அந்த வழிமுறைகளை நீ பின்பற்றி அவரை திருப்திப்படுத்த முயற்சி பண்ணு. அப்ப அவரை திருப்திப்படுத்த முயற்சி பண்ணணும்னா எப்படிப்பட்ட மனப்பான்மை உனக்கு இருக்கணும்? நீ பல காரியங்களை பண்ணிட்டு என்ன வேணா பண்ணலாம் இல்ல, அனன்ய பாவே நிஜ தர்ம பாவித்தே அப்படின்ற ஒரு விஷயத்த இங்க ரொம்ப அழகா சொல்றாங்க. அதாவது இந்த ஸ்லோகத்தை சொல்லப்பட்டிருக்கு, உனக்கு என்ன உன்னுடைய தர்மமோ அந்த தர்மத்தை செய். ஆனா அந்த தர்மத்தை செய்யும் பொழுது பகவான் விஷ்ணுவை திருப்திப்படுத்தணும் அப்படின்றத மறக்கவே மறக்காத. அர்ஜுனன் இந்த உபதேசத்தை கீதையில கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு இந்த உபதேசத்தை ரொம்ப அற்புதமாக விளக்குறார். அர்ஜுனனுக்கு கிருஷ்ணர் சொல்றாரு 8வது அத்தியாயத்துல இந்த ஸ்லோகம் ரொம்ப அழகாக வர்ணிக்கப்பட்டிருக்கு. கிருஷ்ணர் சொல்றார், எம் எம் வாபி ஸ்மரன் பாவம் திஜத்யந்தே கலைவரம் தம் தம்மே வைத்தி கவுந்தைய சதா தத் பாவ பாவித்தகா. அதாவது அந்திம காலத்துல பகவானுடைய ஸ்மரணை யாருக்கு இருக்கோ அவன் பகவானுடைய சிந்தனையில பகவத் சிந்தனை இருந்ததுன்னா பகவானோட வாசலத்தை அடைவான். ஆனா அவனுடைய ஸ்மரணம் வேற ஏதாவது ஒரு பொருள் மேல இருந்ததுன்னா அந்த பொருளுக்கு ஏத்த மாதிரியான உடல் அவன் அடைவான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இதெல்லாம் சொல்லி அதனால பகவான் சொல்ற அதனால அப்படின்னு சொல்றாரு. அதனால என்னுடைய ஸ்மரணையில நீ இருக்கணும். ஆனா என்னுடைய ஸ்மரணையில இருக்கணுன்றதுக்கோசரம் இப்போ உனக்குன்னு சில தர்மங்கள் இருக்கு. அந்த தர்மங்களை நீ கைவிட்டு நான் சொல்றேன், அந்த தர்மத்தை நீ செய். இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலையில தர்மத்தை நீ செய், ஆனா என்ன மறந்துடாத அப்படின்னு பகவான் சொல்றாரு. இது ஒரு பெரிய ஒரு கலை. இந்த பக்தி பயிற்சியிலையும் நம்ம நிறைய பேர் குடும்பஸ்தர்களாக இருக்கும். பல பேருக்கு பல தர்மங்கள் இருக்கு. பெண்களுக்கு சமைக்க வேண்டிய காரியங்கள் இருக்கு, கணவனுக்கு பரிமாற வேண்டிய காரியங்கள் இருக்கு, குழந்தைகளை பார்த்துக்க வேண்டிய காரியங்கள் இருக்கு, புருஷர்களாக இருக்கக்கூடிய ஒரு உத்தியோகத்துக்கு போகணும், பல காரியங்களை பண்ணணும். இப்படி எல்லாம் காரியங்களை பண்ணின்றிருந்தும் எப்படி பகவானுடைய சேவை ஈடுபடுறது அப்படின்றது ஒரு கலை. அதை பக்தர்களிடையே நம்ம கத்துக்கலாம். அதனால கிருஷ்ணர் சொல்றார், தஸ்மாத் சர்வேஷு காலேஷு மாம் அனுஸ்மர யுத்யச மையர்பித மனோ புத்திர் மாமே வைஷ்யஸ்ய சங்ஷயஹ. அங்க பகவான் சொல்ற ரொம்ப தஸ்மாத் சர்வேஷு காலேஷு மாம் அனுஸ்மர யுத்யச. சொல்லிடுறது மிகவும் எளிமையானது, பயிற்சி பண்றது கடினம். ஆனா இது கடினம் கிடையாது. இப்படிப்பட்ட ஒரு பயிற்சியில் ஈடுபட்டு இருக்கக்கூடிய பக்தர்களுடைய தொடர்பில் நம்ம வந்தோம் அப்படின்னா இந்த பயிற்சி எளிமையானதாக. அதனால
அதுதான் இங்க இந்த ஸ்லோகத்தில் சொல்லப்பட்டிருக்கு. எப்பயுமே அவருடைய சேவையில இடைவிடாம ஒரு க்ஷணம் கூட இடைவிடாம அவருடைய சேவையிலேயே அவருடைய மனசை நீ செலுத்து. இங்க வந்து இதுதான் நீங்க வந்து சுனிதி சொல்றாங்க. அனன்ய பாவே நிஜ தர்ம பாவிதே மனஸ்ய அவஸ்தாபிய பஜஸ்வ பூருஷ. மனஸ் அவஸ்தாபிய, இந்த மனச கொஞ்சம் கூட சிதற விடாம அவஸ்தாபிய, அவஸ்தாபினா ஸ்தாபனம் பண்ணு. எது மேல ஸ்தாபனம் பண்ணு? பகவானுடைய பஜஸ்வ, அவருடைய பக்தி வந்து புரியுறது. புருஷம், அந்த புருஷனுடைய தாமரை திருவடிகள் நீ உன் மனசை ஸ்தாபனம் பண்ணுன்னு ரொம்ப அழகான கருத்தை சொல்றாங்க. இது பக்தியினுடைய உன்னதமான லட்சணம். ஆஹ் இந்த இடத்துல பிரபுபாதர் இந்த பொருளுரையில் இந்த கருத்தை சொல்றார். நீ சண்டை போடு, அதே சமயத்துல உன் மனசு நீ எம்மேல செலுத்து அப்படின்னு சொல்லி அர்ஜுன்கிட்ட சொல்றேன்றத சொல்றார். இப்போ இங்க இந்த பொருளுரையில இந்த இன்னொரு அற்புதமான கருத்தை சொல்றார். இங்க சுனித்தி என்ன விளக்குறாங்களா, இந்த பாரு, நான் என்னால நீ நீ நான் உனக்கு ஏதாவது கஷ்டம் அப்படின்னா நீ என்கிட்ட வர, என்னால வந்து அந்த கஷ்டத்தை தீர்த்து வைக்க முடியாது. ஆனா பகவான் விஷ்ணு அப்படிப்பட்டவர் கிடையாது. யாருக்கு எந்த கஷ்டம் எந்த பிரச்சனைகள் இருந்தாலும் சரி, அவரால் எல்லா பிரச்சனைகளையும் தீர்த்து வைக்க முடியும். அது மட்டும் இல்ல, ஒரு தாயினால அந்த குழந்தைக்கு மிகப்பெரிய அளவுல பாசத்தை காமிக்க முடியும். சரி, ஒரு தாயினால இல்ல, லட்சக்கணக்கான தாய் ஒரு குழந்தைக்கு எந்த அளவுக்கு பாசத்தை காமிச்சாலும் அதற்கு மேல ஒரு உயர்ந்த பாசத்தை பகவான் விஷ்ணுனால வெளிப்படுத்த முடியும். அதனால நீ வந்து அப்படிப்பட்ட பகவான் விஷ்ணுனுடைய தாமரை திருவடிகளை நீ தஞ்சம் புகுரு அப்படின்ற ரொம்ப அற்புதமான கருத்தை சுனித்தி விளக்குறாங்க. அதனால சொல்றாங்க, இந்த பக்தி யோகம்ன்ற பயிற்சி தான் இவனுக்கு சால சிறந்தது. கர்மயோகம் கிடையாது, ஞான யோகம் கிடையாது, ஹதயோகம் கிடையாது. 5 வயசு பையன் அவனால எப்படி அந்த காரியத்தை பண்ண முடியும்? அதனால இந்த பக்தி யோகத்துக்கு அந்த அளவுக்கு ஏற்றம் இருக்கு. அது பக்தி யோகத்தை ஈடுபட்டு துருவன் எப்படி தூய்மை அடைந்தான்றதை நம்ம பார்க்க போறோம். இன்னொரு கருத்தும் இந்த ஸ்லோகத்தை மேற்கோள் காமிக்கப்படுறது, மனசை நீ ஸ்தாபனம் பண்ணு விஷ்ணுனுடைய தாமரை திருவடிகளை, அந்நியற்ற மத்தவங்களுடைய மத்த இதர தேவர்கள் கிட்ட கிடையாது அப்படின்ற கருத்தையும் பிரபுபாதர் இந்த பொருளுரையை மேற்கோள் காமிக்கிறார். இப்போ அடுத்த ஸ்லோகத்துல நம்ம பார்க்கலாம். 23. நாண்யம் தத பத்ம பலாசலோச்சனாத் துக்கச்சிதம் மிருகயாமி கஷ்சன யோ மிருக்யதே ஹஸ்தகிரஹீத பத்மயா ஸ்ரீயே தரைர் அங்க விமிருக்யமானயா. ரொம்ப அற்புதமாக இந்த மேலும் அவங்க விளக்குறாங்க. ந அந்யம் தத பத்ம பலாசலோச்சனாத். இப்ப நம்ம பேசுறது அதே கருத்து. உன்னுடைய துக்கத்தை இங்க நிவர்த்தி செய்யறதுக்கு வேற யார்கிட்டையும் போகாத. யார்கிட்ட போ? பத்ம பலாச லோச்சனாத். அவருடைய கண்கள் எப்படி இருக்கு? ரொம்ப அற்புதமான கண்கள், அது ரொம்ப உன்னதமான கண்கள். பத்ம லோச்சனாத் அப்படின்னா என்ன அர்த்தம்? இங்க மிகவும் மிகவும் உன்னதமான கண்களை கொண்டிருக்கக்கூடிய அவரோட கண்கள் வந்து அப்படியே தாமரையை போல மிகவும் அற்புதமாக இருக்கு அப்படின்ற கருத்தை இந்த இடத்துல அவங்க விளக்குறாங்க. அதை நம்ம பார்க்கிறோம். அப்புறம் துக்கச்சிதம் தே மிருகயாமி கஷ்டன. துக்கத்தை அவங்களால நிவர்த்தி செய்ய முடியும். யாரால் நிவர்த்தி செய்ய முடியும்? அந்த பகவான் விஷ்ணுவால் உங்களுடைய துக்கத்தை நிவர்த்தி செய்ய முடியும். அவர்கிட்ட தஞ்சம் போகுது. பெரிய பெரிய பிரம்மதேவராக இருக்கட்டும், மத்த இதர உன்னத தேவர்களாக இருக்கட்டும், லக்ஷ்மி தேவி கிட்ட தஞ்சம் போகிறோம்னு நினைக்கிறாங்க. ஆனா அந்த லக்ஷ்மி தேவியே விஷ்ணுனுடைய தஞ்சத்தில் இருக்காங்க அப்படின்ற கருத்தையும், ஸ்ரீயே தரைர் அங்க விமிருக்யமானயா, அந்த ஸ்ரீ என்ன பண்றாங்க? விஷ்ணுனுடைய வழிபாட்டில் ஈடுபட்டு இருக்காங்க அப்படின்ற கருத்தை பிரபுபாதர் இதனுடைய பொருளுரையில ரொம்ப அற்புதமான கருத்தை சொல்றார். நம்ம இதர தேவர்கள் கிட்ட போகணும்னு அவசியம் இல்ல, பகவான் விஷ்ணு கிட்ட போனாலே போறோம். விஷ்ணு வழிபடுறது சால சிறந்தது. மத்த இதர தேவர்கள் தற்காலிகமான இன்பத்தை கொடுக்க முடியும். இந்த பௌதிக இருக்கக்கூடிய இன்பம் தற்காலிகமானது. நிரந்தரமான இன்பம் பகவத் சேவை, அது வந்து விஷ்ணுனால மட்டும் தான் கொடுக்க முடியும். அது மட்டும் இல்லாம பகவான் விஷ்ணு பிருத்திய வத்சலம், அவர் வந்து பக்தர்களுக்கோசரமே பிரியம் கொண்டிருக்கக்கூடியவர். அதனால அவரை வழிபடுவது சால சிறந்ததுன்ற கருத்து இந்த பொருளுரையிலையும் விளக்கப்படுறது. இங்க இந்த பொருளுரையில ஒரு அற்புதமான கருத்தை பிரபுபா சொல்றேன். நிறைய கருத்துக்கள் இருக்கு, நேரம் கொஞ்சம் கம்மியா இருக்கிறதுனால நான் ஒரு சில கருத்தை நம்ம பார்க்க போறோம். இங்க பிரபுபா சொல்றார், பகவானுக்கு வந்து பத்ம பலாச லோச்சனாத் அப்படின்ற ஒரு வார்த்தை உபயோகப்படுத்தப்பட்டிருக்கு. அது தாமரை இருக்கு இல்லையா, அந்த தாமரை பொதுவாக தாமரையை பார்த்தோம் அப்படின்னா அது நம்மளோட களைப்பெல்லாம் வந்து நிவர்த்தி செஞ்சிடுமா அந்த தாமரைன்றது. அதே மாதிரி யார் ஒருத்தர் பகவானுடைய தாமரை முகத்தை யார் ஒருத்தர் பாக்குறாங்களோ, என்ன களைப்பாக இருக்கட்டும், என்ன மன கஷ்டமாக இருக்கட்டும், என்ன ஏக்கமாக இருக்கட்டும், நம்ம நேரம் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா வீட்டுல வந்து பகவானோட அற்புதமான ரூபத்தை பார்க்கலாம், அவரோட நாமத்தை உச்சாரணம் செய்யலாம், நம்ம கோயிலுக்கு வந்து பகவானை தரிசனம் பண்ணலாம், அவருக்கு நமஸ்கரிக்கலாம். உடனடியாக நம்மள்ட்ட இருக்கக்கூடிய களைப்பு, நம்மளுடைய மனசுல இருக்கக்கூடிய மனோரதம் எல்லாத்துல இருந்து நம்ம
விடுதலை அடையலான்ற கருத்தை பிரபுபாதர் ரொம்ப அழகாக இங்க விளக்குறாரு. எப்பயுமே அவரோட தாமரையை பகவான் வச்சிருக்காரு, சங்கு சக்கர கதா பத்மா இருக்கு இல்லையா, அந்த அந்த பத்மம் அந்த எதுக்கு பக்தர்களுக்கு நான் இருக்கேன் பயப்படாத, நீ வந்து என்கிட்ட தஞ்சம் புகுது அப்படின்னு பகவான் எப்பயுமே நம்மளுக்கு நம்பிக்கையை கொடுக்குறாரு. இது மிகவும் முக்கியமான கருத்து. இங்க பிரபுபாதர் ரொம்ப அற்புதமாக இங்க விளக்குறார். அதனால நம்ம பெரிய பெரிய இதர தேவர்கள்லாம் கூட விஷ்ணுனுடைய சேவை ஈடுபட்டு இருக்காங்க அப்படின்றத பிரபுபாதர் மேற்கோள் காமிக்கிறார். சிவ விரிஞ்சி நுதம் அப்படின்றத ஸ்லோகத்தை மேற்கோள் காமிக்கிறார் பிரபுபாதர் சொல்ற சிவபெருமானாக இருக்கட்டும், பிரம்மதேவராக இருக்கட்டும், அவங்க எல்லாருமே புருஷோத்தமரான முழுமுதற் கடவுள் நாராயணனுடைய சேவையில் ஈடுபட்டிருக்காங்க அப்படின்றது மேற்கோள் காமிக்கப்பட்டது. சால சிறந்தது என்ன? பகவான் விஷ்ணுவை திருப்திப்படுத்துவது. மைத்ரேய உவாச்ச, இப்ப ஸ்லோகம் 24 நம்ம போறோம். மைத்ரேய உவாச்ச ஏவங் சஷ்ஜல் பிதம் மாதுர் ஆகர்ண்யார்த்தாகமங் வசஹ சன்னியம் யாத்மனாத்மானம் நிஷ்சக்ராம பிதுப்புராத். ரொம்ப அழகாக விளக்கப்பட்டிருக்கு. ஏவம் சஷ்ஜல்பிதம் மாதுர். சஷ்ஜல்பிதம்னா அந்த என்ன பண்றான் துருவன், இதெல்லாம் கேட்டுட்டு அவன் அம்மாட்ட பேசுறான். அம்மா நிறைய அறிவுரைகள் கொடுக்குறாங்க, அம்மாட்ட அவனும் பேசுறான். பேசி அவன் புரிஞ்சுக்கிறான், ஏதோ வந்து ஏதோ மன எழுச்சியில் ஏதோ காரியத்தை பண்ணல, அவன் புரிஞ்சுக்கிறான். இந்த நான் இப்ப பண்ணக்கூடிய காரியத்தினால நான் அடையக்கூடிய பலன் என்ன, இது எதற்கோசரம் இதை பண்றேன், இந்த என்ன புரிஞ்சுக்கிறான். அர்த்த அகமம் வச்சக, அவன் அம்மா சொன்ன விஷயங்களை கேட்டு அவன் புரிஞ்சுட்டு சரி இந்த காரியத்துல ஈடுபடணும் அப்படின்னு புரிஞ்சுக்கிறான். அது எப்படி புரிஞ்சுக்கிறான்றதையும் மைத்ரேயர் ரொம்ப அழகா சொல்றாரு. சன்னியம் ஆத்மனாத்மானம். ஆத்மா அப்படின்றத ஒரு சமயத்துல ஆத்மான்ற வார்த்தை நம்ம ஆத்மா நம்மளை குறிக்கிறது, சில சமயத்துல மனதை குறிக்கிறது, சில சமயத்துல புத்திசாலித்தனத்தை குறிக்கிறது. இந்த இடத்துல என்ன பண்றான், மனதை புத்திசாலித்தனத்தை கொண்டு அதை அந்த அவன் அம்மா சொன்ன விஷயங்களை புரிஞ்சுட்டு அவன் வந்து என்ன பண்றான், காரியத்துல செயல்பட போறான். அதற்கோசம் என்ன பண்றான், நிஷ்சக்ராம பிதுப்புராத், அப்பாவனுடைய வீடை உடனடியாக துறந்துட்டு அவன் வேகமாக அவன் வெளியேறி சென்றுட்டான். யாரை தேடுறதுக்கு? பகவான் விஷ்ணுவை தேடுவதற்கோசம் உடனடியாக அவன் இடத்தை விட்டு கிளம்பிட்டான். பிரபுபாதர் படுகொலையில ரொம்ப அற்புதமான கருத்துக்களை இங்க விளக்குறார். பிரபுபாதர் சொல்றார், நம்ம வாழ்க்கையில நம்மளுக்கு பல பிரச்சனைகள் ஏற்படலாம், குழப்பங்கள் ஏற்படலாம். வாழ்க்கையில தீர்வை காணுவதற்கு முயற்சி செய்யணும். சும்மா உட்கார்ந்து எப்ப பார்த்தாலும் புலமிண்டு அழுதுன்னு இருக்கிறதுல ஒரு பிரயோஜனமும் இல்லை. என்ன நம்ம வாழ்க்கையில பண்ணணும், எப்படி நம்ம தீர்வை காணணும், கண்டறியணும் அப்படின்றதுக்கான முயற்சியில் நம்ம ஈடுபடணும் அப்படின்ற பிரபுபாதர் இந்த பொருளுரையில ஒரு கருத்தை சொல்றார். அம்மாவோட அறிவுரையின் பிரகாரம் பகவான் விஷ்ணுனுடைய தாமரை திருவிடைகளை தேடி துருவன் வந்து காட்டை நோக்கி சென்று கொண்டிருக்கான் அப்படின்ற கருத்து சொல்றார். சொல்லும்போது பிரபுபாதர் இங்க ஒரு ரொம்ப அற்புதமான ஒரு கருத்தை மேற்கோள் காமிக்கிறார். பிரபுபாதர் சொல்றார், பிரகலாத் மகாராஜரும் ஒரு அற்புதமான அறிவுரையை கொடுக்கிறார். உண்மையிலேயே யாராவது ஒருத்தர் அமைதியை மனதிலேருந்து அமைதி அடையணும் அப்படின்னா அவன் என்ன பண்ணணும் அப்படின்னா வனத்திற்கு போய் பகவான் விஷ்ணுவிட்ட தஞ்சம் புகழணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்லோகத்துல பிரகலாத் மகாராஜர் மேற்கோள் காமிக்கிறார். அதே ஸ்லோகத்தினுடைய கருத்தை பிரபுபாதர் இங்க சொல்றார். பிரபுபாதர் மேலும் இங்க இன்னொரு கருத்தை விளக்குறார். கௌடிய வைஷ்ணவர்களுக்கு அந்த வனம் எந்த வனம்? பிருந்தாவனம் அப்படின்ற கருத்தை சொல்லி இந்த பொருளுரையை முடிக்கிறார். அப்போ நம்ம வாழ்க்கையினுடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு நம்மளுக்கு கிடைக்கும்? நம்ம ஸ்ரீமதி ராதாராணி கிட்ட தஞ்சம் புகழணும் அப்படின்ற கருத்தை பிரபுபாதர் சொல்றார். நம்ம என்ன பண்றோம், தினசரி நம்மளுடைய ஹரே கிருஷ்ண மகாமந்திர உச்சாரணத்துல நம்ம என்ன பண்றோம், ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே அப்படின்ற இந்த மகாமந்திர உச்சாரணத்தை நம்ம ஈடுபடுறோம். இந்த மகாமந்திர உச்சாரணத்தின் மூலமாக என்ன ஏற்படுறது, நம்ம கிருஷ்ணர்கிட்ட எனக்கு உங்களுடைய சேவைகளை நீங்க ஈடுபடுத்துங்க, உங்களுடைய தஞ்சத்தை நான் நாடுறேன் அப்படின்னு சொல்லி நம்ம நேரடியாக கிருஷ்ணருக்கு அணுகல. கிருஷ்ணரை வந்து ஸ்ரீமதி ராதாராணியின் மூலமாக அவருடைய உட்சக்தியின் மூலமாக நம்ம கிருஷ்ணரை அணுகிறோம். ஸோ அப்பேற்பட்டவங்கள்ட்ட நம்ம தஞ்சம் புகுந்தோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையினுடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும் அப்படின்றது மிகவும் முக்கியமான கருத்து. அதோட நான் உபன்யாசத்தை நிறுத்திக்கிறேன். இன்னைக்கு நம்ம அடுத்த வாரம் மேலும் என்னெல்லாம் சம்பவங்கள் நடக்க போறதுன்றத நம்ம பார்க்கலாம். அதனால மீதி இருக்கக்கூடிய ஸ்லோகங்களை நம்ம அடுத்த வாரம் பார்க்கலாம், இந்த அத்தியாயத்தினுடைய ஸ்லோகங்கள். இப்போ இதுவரைக்கும் பேசினதுலேருந்து ஏதாவது சந்தேகங்கள், ஏதாவது விமர்சனங்கள் ஏதாவது இருந்ததுன்னா நீங்க தயவுசெய்து கை ரைஸ் பண்ணுங்க. கை ரைஸ் பண்ணி உங்களுடைய கேள்விகள் சந்தேகங்கள் நீங்க கேளுங்க, நம்ம அதற்கான பதில்களை நம்ம பார்க்கலாம். இல்ல வேற ஏதாவது கருத்துக்கள், விமர்சனம், இன்னைக்கு நம்ம பேசின கருத்துக்கள், பேசின ஸ்லோகங்கள் ஏதாவது இருந்ததுன்னா நீங்க கேட்கலாம். ஹரே கிருஷ்ணா. நீங்க எனக்கு சாட்ல மெசேஜ் அனுப்பலாம். அப்படி இல்லைன்னா நீங்க வந்து
எனக்கு வந்து நீங்க எனக்கு நீங்க நேரடியாக கை ரைஸ் பண்ணி கேள்வி கேளுங்க. ஹரே கிருஷ்ணா. நீங்க தினசரி இந்த நம்ம இங்க விவாதிக்கிறது மட்டும் இல்லாம நீங்க வந்து அந்த ஸ்லோகங்களும் அந்த அந்த அதோடைய பொருளுரை மொழிபெயர்ப்பை நீங்க பிரபுபாவுடைய நேரடியாக அந்த புஸ்தகத்தை நீங்க படிச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப மிகப்பெரிய சிறந்த வகையில உங்களால் நிறைய விஷயங்கள் ஞாபகம் வச்சுக்க முடியும். அது எப்படி நம்ம வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துறது, ஒவ்வொரு கருத்தையும் எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது அப்படின்றதுக்கு நம்மளுக்கு மிகவும் உதவிகரமாக இருக்கும். அதனால நீங்க அதை முயற்சி பண்ணுங்க. சரி, யாருக்காவது ஏதாவது சந்தேகம், கேள்வி, விமர்சனம்? ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம. யாராவது கை ரைஸ் பண்ணுங்க ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா. எஸ், சோமேஸ்வர் பிரபு கை ரைஸ் பண்ணியிருக்கார். ஒரு நிமிஷம் உங்களை நான் அன்மியூட் பண்றேன். எஸ் சோமேஸ்வர் பிரபு சொல்லுங்க. हरे कृष्ण प्रभु, प्रणाम प्रभु जी। பிரணாம் பிரபு சொல்லுங்க. तपस्या व्रत ना ना சரி, இங்க அவர் கேட்கிறார் தபஸ்யா விரதம்னா என்ன. இப்போ நம்ம இந்த உலகத்துல எந்த ஒரு காரியத்தை பண்ணனாலும், உதாரணத்துக்கு இப்ப நீங்க வந்து சேலம் ஸ்டீல் பிளான்ட்ல ஒர்க் செஞ்சிருக்கீங்க இல்லையா. இப்ப நீங்க சேலம் ஸ்டீல் பிளான்ட்ல போய் வேலை செய்யணும் அப்படின்னா இப்போ உங்களுடைய எக்ஸாக்டா உங்களுடைய ஜாப் என்னன்னு எனக்கு தெரியல. இப்போ நீங்க ஏதோ ஒரு ப்ரொடக்ஷன் டீம்ல இருக்கீங்க வச்சுக்கோங்களேன். நீங்க வந்து உங்களுக்கு கீழே வேலை செய்யறவங்களை வந்து சமாளிக்கணும், அப்புறம் ஏதாவது பெரிய லோடு கொண்டு வரணும், அப்புறம் நீங்க வந்து அதுக்கான செலவு என்னன்னு பார்க்கணும். ஸோ நிறைய வேலைகள் இருக்கு. இந்த வேலைகளை புரியறதுல சில முயற்சிகளை நீங்க ஈடுபடணும், சில சிரமங்களை நீங்க மேற்கோள் எடுக்கணும், சில விஷயங்களை சிந்திக்கணும். இது எல்லாமே ஒரு விதமான தபஸ்யா. புரியுதா உங்களுக்கு? இதெல்லாமே ஒரு தபஸ்யா. ஒவ்வொரு காரியத்தை பண்றதுக்கு முன்னாடி பல விதமான முயற்சிகள் இருக்கு. அது எல்லாமே தபஸ்யா நம்ம சொல்றோம். அது மாதிரி நம்ம ஆன்மீக வாழ்க்கையிலையும் பல விதமான தபஸ்யா நம்ம புரியும். நம்ம உதாரணம் விரதங்கள் நம்ம மேற்கொள்றோம், நம்ம சாப்பிடுறது இல்ல, சில நாள் வந்து மத்தியானம் வரைக்கும் பட்டினி இருக்கும், சில நாள் வந்து நம்ம வந்து ஒரு தொடர்ந்து 5 மணி நேரத்துக்கு ஒரு பூஜையில ஈடுபடுறோம், பகவானுக்கோசரம் நம்ம பல விதமான காரியங்களை பண்றோம். இதெல்லாமே தபஸ்யா தான். இந்த தபஸ்யத்தினுடைய நோக்கம் என்ன அப்படின்னா விஷ்ணுவை திருப்திப்படுத்துறதுக்கோசரம். உதாரணத்துக்கு நம்ம ஜென்மாஷ்டமி அன்னைக்கு, ஏகாதசி அன்னைக்கு நம்ம விரதங்கள் மேற்கொள் பண்றோம். எதற்கோசரம்? கிருஷ்ணரை திருப்திப்படுத்துறதுக்கோசரம். ஸோ அப்படிப்பட்ட தபஸ்யா மூலமா நம்ம தூய்மை அடைகிறோம். ரொம்ப அழகாக ரிஷபதேவர் ஒரு அற்புதமான ஸ்லோகத்துல இந்த தபஸ்யத்தினுடைய முக்கியத்துவம் என்ன, எந்த அளவுக்கு அவசியம் அப்படின்றத ரொம்ப அழகாக சொல்றார். அவர் சொல்றார், நாயம் தேகோ தேகபாஜாம் நிர்லோகே கஷ்டான் காமான் அர்ஹதே விட்புஜாம் ஏ தபோ திவ்யம் புத்திரகா ஏன சத்வம் சுத்தியே யஸ்மாத் பிரம்ம சௌக்கியம் தம் அனந்தம். அவர் சொல்றார், நம்ம வந்து பகவான் விஷ்ணுவ அவருடைய சேவை ஈடுபடுறது தபஸ்யா நம்ம எடுத்துக்கணும். என் வாழ்க்கையை கேவலம் ஒரு நாயை போலவும் பன்றியை போலவும் விரும்பின எந்த விதமான ஒரு முயற்சியும் இல்லாம புலன்பத்துக்கோசம் வாழ்க்கையை வீணடிக்கிறதுல ஒரு பிரயோஜனமும் இல்ல. தபோ திவ்யம் புத்திரகா ஏன சத்வம் சுத்தியர். அப்படிப்பட்ட தபஸ்யால ஈடுபடுவதன் மூலமாக என்ன ஆகுது, நம்ம வந்து நம்மளுக்கு வந்து அவருடைய விளைவு என்ன அப்படின்னா பிரம்ம சௌக்கியம் ஆனந்தம், தூய்மை அடைகிறோம். ஒண்ணு, நம்ம பல விதமான நம்மளுடைய கலப்பணங்கள்ல தூய்மை அடைகிறோம். ரெண்டாவது, நம்மளுக்கு பூர்ண ஆனந்தம் ஏற்படும். விஷ்ணு திருப்தி அடைஞ்சார் அப்படின்னா நம்மளுக்கு திருப்தி ஏற்படும். அதான் யஸ்மின் துஷ்டே ஜெகத் துஷ்டே. விஷ்ணு திருப்தி அடையறதன் மூலமாக எல்லாருமே உலகத்தில் திருப்தி அடையும். அதான் வாழ்க்கையோட குறிக்கோள். வேற ஏதாவது கேள்வி? நம்ம பார்க்க போறோம் துருவன் எப்படி வந்து தபஸ்யால் ஈடுபட்டான் அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். ஹரே கிருஷ்ணா. வேற ஏதாவது கேள்வி? ஹரே கிருஷ்ணா. மிக்க நன்றி. ஸ்ரீல பிரபுபாது கி ஜெய். ஹரே கிருஷ்ணா.